ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இணைந்து இந்த வருடத்தின் துவக்க காலத்தில் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய வசனத்தை சிந்திக்கும்படியாக கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியுடன் துதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் இந்த வருடத்தின் துவக்கத்தில் கூடி வந்திருக்கிற நமக்கு சிந்திக்கும்படியாக ஒரு பாத்திரம் ஆபிரகாம் சபைக்கு நம் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி இந்த வருடத்தை தூக்கும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாவட்டத்தில் நம்மை ஆங்காங்கே கர்த்தர் வைத்து அந்த பகுதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும், அந்த பகுதியில் மீட்கப்பட்ட ஜனங்களை ஒரு இடத்தில் கூட்டிச் சேர்த்து அவர்களை ஆராதனைக்குள்ளும் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளும் கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளும் ஒரு ஐக்கியத்திற்குள்ளும் நாம் வழி நடத்தும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். 23 வருடம் முடிய வழி நடத்தின தெய்வம் 24வது வருடத்தை நமக்கு துவக்கி தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். அதனால் அந்த தகப்பனை, நமக்கு முன்னாடி கடந்து போன தகப்பனை நாம் சிந்திக்கணும். அதனால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நாம் எத்தனை முறை சிந்தித்தாலும் இயேசுவை எப்படி நாம் சிந்திக்கிறோமோ அதுபோல் நமக்கு முன்னே கடந்து போன பரிசுத்தவான்களையும் நம்முடைய சிந்தையில் கொண்டு வர வேண்டியது அவசியம். அவர்கள் கடந்து போன பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நமக்குன்னு தனி பாதை கிடையாது. அப்படி யாருக்கும் உண்டா தனிப்பாதை? அப்படி உங்களுக்கு தனிப்பாதை இருந்தால் நீங்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார் தான். என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி சூப்பர் ஸ்டார் இருக்கீங்களா? இருந்தால் நல்லது, வாழ்க்கை வளப்படாது. தோத்திரம். நமக்கு நம்முடைய பிதாக்கள் முன்னே போயிருக்கிறார்கள். அவர்கள் போன பாதை நாம் சிந்திக்க வேண்டிய இடமாக இருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக ஒருவர் போய்கொண்டு இருக்கிறார். அதான் தேவன். 2023 ஆண்டுகளுக்கு முன்னே இயேசுங்கிற பேரில் பூமிக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் குமாரன், வார்த்தை. இப்படி பல பேர் அவருக்கு இருந்தது. கர்த்தருடைய தூதனானவர் என்றெல்லாம் நம்முடைய கைகளில் இருக்கிற வேதம் அவரை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. தூதனானவர் என்றாலும், வார்த்தை என்றாலும், குமாரன் என்றாலும், இந்த பூமியிலே மையப்பகுதி இஸ்ரேல், அதில் பெத்லகேம், அதில் மனுஷனாய் இறங்கி வந்தார். கன்னிகை கற்பவதையாகி குமாரனை பெற்றார். அவருக்கு பூமியில் பிறந்ததுனால குமாரன் அல்ல, பிறப்பதற்கு முன்பே அவர் குமாரன். நித்தியத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன். மனுஷனுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரே தேவன் போல வெளிப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் மூவராக வெளிப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய விசுவாசம் என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன் மூவராக இருக்கிறார்கள். மூவரும் ஒரே தேவனாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலே கேள்,
உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரே கர்த்தர். அதை புரிந்து கொள்வதற்கு மனித புத்திக்கு எட்டாது. ஆனால் யார் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரோ அவர் விளங்க வைப்பார். நமக்கோ தேவனுடைய ஆவியானவர் அதை விளங்க பண்ணுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவி. வெறும் கைதட்டி அந்நிய பாஷையெல்லாம் பரிசுத்த கிடையாது. சத்தியத்தை விளங்க பண்ணுகிறவர், நமக்கு போதிக்கிறவர், நமக்கு உணர்த்துகிறவர், நாம் கடந்து போகிற பாதையை காண்பிக்கிறவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, அந்த ஆவியின் நிறைவினாலே கரங்களை தட்டி உணர்ச்சிகளின் வழியாக வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய சரீரத்தை தேவாலயமாக மாற்றி அவருடைய வீடாக மாற்றி இந்த பூமியிலே நம்மை சுற்றி வாழ்கிற மக்களுக்கு நம்மை சாட்சியாக நிறுத்தி இறுதி நாளிலே நம்ம எல்லாரையும் மறுவப்படுத்தி ஒருவேளை மரணம் முந்துமானால் அவர் வரும்பொழுது நம்மை உயிரோடு எழுப்பி உயிரோடு இருந்தால் மறுவப்படுத்தி கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான் பரிசுத்த ஆவி. கை தட்டிட்டார் ரிவைவல்ன்றான், கூச்சல் போட்டுட்டார் ரிவைவல்ங்கிறான். மற்றவர்கள் சொல்லட்டும், நீங்கள் புரிந்து கொண்டு சொல்லுங்கள். எது பரிசுத்த ஆவி? கரத்தை தட்டி கூச்சல் போடுறதா? இல்லை. அவருக்கு நம்முடைய சரீர வாழ்க்கையை தேவாலயமாக விட்டுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரம் முழுவதும் அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாற வேண்டும். நீங்களே அவருடைய வீடாக இருக்கிறீர்கள், ஆலயமாக இருக்கிறீர்கள், நகரமாக இருக்கிறீர்கள், வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள் என்று பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். யாருக்கு? பரிசுத்த ஆவியானவர். ஆனால் என்ன ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு வேர்ல்டு லெவலில்? கைதட்டிட்டார் ரிவைவல். சத்தத்தை கூட்டி பேசிட்டேன்னா ஒன்று பரிசுத்தாவி. அல்லையா விடாமல் உயிரை கொடுத்து கத்திட்டா பரிசுத்தாவி. அப்படி பழக்கிட்டாங்க நம்மளை. நடத்தப்படணும். இந்த சரீரம் அவருக்கு ஆலயமாக்கப்படணும். அவர் உலாவுகிற வாசம் பண்ணுகிற வீடாக்கப்படணும். தனித்தனியாகவும் இதே அனுபவங்களை பெற்ற இறை தூதர்கள், திருச்சபை தலைவர்கள், அவர்கள் கரங்களில் இருக்கிற திருச்சபை மக்கள் எல்லாரும் இணைந்து ஒரு சிட்டியாக மாறணும், நகரமாக மாறணும், வீடாக மாறணும், ஆலயமாக மாறணும், நகரமாக மாறணும், தேவனுடைய வாசஸ்தலமாக மாறணும். இந்த தரிசனம் திருச்சபை நடத்துகிற ஊழியர்களுக்கு அவசியமாக இருக்கு. ஏதோ ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி கூட்டி சேர்த்து ஒரு ஆராதனை, ஒரு பிரசங்க, ஒரு ஜெப குறிப்புகள் வச்சு ஜெபம் பண்ணுறது, ஒரு ஆன்லைன் பிரேயர், ஒரு பாசிட்டிவ் பிரேயர், இந்த ட்ரெண்டு தான் ஓடிட்டு இருக்கு. வேர்ல்டு லெவலில் போயிட்டு இருக்கு. கட்டப்பட வேண்டியது இன்னும் கட்டப்படவில்லை. ஏன்? அந்த விஷயம் இல்லை. ஆத்துமா ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற பாரம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களை நடுத்தரில் விடக்கூடாது. அவங்கள கட்டணுமே, ஆலயமாக்கணுமே, தேவடைய வீடாக்கணுமே, தேவடைய வாசஸ்தலமாக்கணுமே, தேவடைய நகரமாக்கணுமே என்ற தரிசனம் இல்லை. அந்த தரிசனத்தை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களுக்கு கத்தத்தரணும். ஜெப குறிப்பு சொல்லி ஜெபிக்கும் பொழுது பிரகாசமுள்ள மனக்கண்களை கத்தத்தர வேண்டும் என்று ஜெப குறிப்பிலே சொல்லப்பட்டது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்களோ தெரியாது. நிகழ்ச்சி நடக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் கூட்டத்தை முடிச்சிட்டோம். 1 டே மீட்டிங், 2 நாள் மீட்டிங், 3 நாள் மீட்டிங், 1 வார மீட்டிங், நிகழ்ச்சிகளை போடுறாங்க. நிகழ்ச்சிகளை ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க, அவங்கள வச்சு நடத்தி முடிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் இருக்கா? நிகழ்ச்சி சக்சஸ். நிகழ்ச்சி யாருக்காக? நிகழ்ச்சி எதுக்காக என்ற கேள்விகளை முன்னே வைத்தால் ஆண்டவருக்குன்னு பொதுவாக காமனாக ஒரு வேலை சொல்லிடுறாங்க. கர்த்தருக்கு பண்டிகைன்னு மலைக்கு மேலே மோச போயிட்டான், கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சுட்டு கர்த்தருக்கு பண்டிகைன்னு ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்லிட்டாங்க. ஊழியக்காரங்க எல்லா மக்களும் ஆயத்தப்பட்டு வந்துட்டாங்க. என்னடா பண்டிகை? கர்த்தருக்கு ஏசுக்குன்னு சொல்கிறான். ஆனால் உள்ளே இருக்கிறது விக்கிரகம். அது யாருக்கு தெரியுது? தேவனுக்கு தெரியுது. டேய், நீ அழைச்சிட்டு வந்த ஜனங்கள் சீக்கிரமாக என்னை விட்டு விலகி போனார்கள். என்ன நம்புறதை விட அவங்க விக்கிரகத்தை நம்புறான். என்ன ஆராதிக்கிறத விட விக்கிரகத்தை ஆராதிக்க பிரியப்படுறான். அதனால நீ இறங்கி போய் அந்த ஜனங்களை எச்சரி. ஜனங்கள் மேலே எனக்கு விருப்பம் இருக்கு.
நான் ஒன்று ஆசிரிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். கோபத்தோடு இறங்கி வாரான். வரும்போது பாதி வழியில் நிற்கிறான் அசிஸ்டன்ட் பாஸ்டர், உதவியாளர். அவன் சொல்கிறான், ஏதோ யுத்தத்தில் இறைச்சல் கேட்குற மாதிரி கேட்குது, வெற்றி பெற்று வந்தாங்கன்னா என்ன ஆர்ப்பரிப்பு இருக்குமோ, சத்தம் இருக்குமோ, அது மாதிரி இருக்கியா அப்படின்னு இறங்கி வந்துட்டு இருக்கும்போதே சொல்ல ஆரம்பித்தான். ஏழை அமைதியாவா, எந்த பொண்ணுல வேல் பச்சாத, தேவசமுத்திரம் 40 நாள் இருந்துட்டு வந்திருக்கான். இறங்கி கீழே வந்தான். சத்தம் பயங்கரமா இருக்கு, மியூசிக், ஒரே ஆர்ப்பரிப்பு தான். இருக்கிறது விக்கிரகம், வாய்னால சொல்றது ஏசு 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 ஏசு, தேவன் தேவன் தேவன், சத்தியம் சத்தியம். ஆனால் உள்ள என்னையா இருக்கு? உடைய ஒர்ஷிப்பினுடைய நடுவில் என்ன இருக்கு? உங்கள் ஹார்ட்டில் என்ன இருக்கு? எதை வச்சுக்கிட்டு தேவன் தேவன் சொல்ற? அனுமனும் நம்முடைய இந்திய தேசத்தில் ராமன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை இறைவனாக வழிபடுகிறார்கள். அந்த ராமனுக்கு ஒரு ஃப்ரெண்டு அனுமன். இந்த அனுமனுடைய இருதயத்தை அப்படி திறப்பான், திறந்து காட்டுவான். அங்கே ராமனும் சீதா பிராட்டி இருப்பாங்க. அப்போ அனுமனுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? ராமன், சீதா பிராட்டி அப்படின்ற ஒரு கதை அமைப்பை நமக்கு வடிவமைத்து காண்பிக்கிறார். இப்போ இறைமக்கள் பஸ்காட்டுக்குட்டி அடித்து செங்கடல் 2 பிளந்து பார்வோடைய சேனைகளையும் நடுக்கடலில் தலைகீழ டைவர்ட் அடித்து முக்கி கொன்று ஆண்டவர் அற்புதத்தை கண்ணால் பார்க்க வச்சிருக்காரு. அப்படி பார்த்துட்டு மகிமையின் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று திறந்த வெளி மைதானத்தில் லட்சோபலட்சக்கணக்கான ஜனங்கள் எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் ஓரிடத்தில் நின்று ஒருமனப்பட்டு அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனை பாடினார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அந்த ஜனங்கள் பாஸ்டிங் போயிட்டான். உபவாசம் எடுத்து தேவசமத்தில் இருக்கிற மோசே, இவங்களுக்கு மோசையை காண எங்கே போனாருன்னு தெரியல. அதனால் எங்களுக்கு சாமி வேணும், தெய்வம் வேணும்னு சொல்ல மக்களை பிரியப்படுத்துறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் கூட ஜனங்களுக்கு ஏற்றபடி காரியங்களை செய்கிறார்கள். விக்கிரகத்தை செஞ்சாங்க. கண்டுபிடி சாமி, நந்தி, காளைமாடு செஞ்சு வச்சுட்டு மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம், பண்டிகை கர்த்தருக்கு. அப்போ விளம்பரம் கர்த்தர், பாடலில் கர்த்தர், பிரசங்க பாயிண்ட்ஸில் கர்த்தர், பிரசங்கத்தில் கர்த்தர். உள்ளத்தின் கதவுகளை திறந்து பார்த்தால் உள்ளே இருப்பது விக்கிரகம். இது பிடிங்கி எரியப்பட வேண்டும். இன்னைக்கு விக்கிரகத்தை வச்சு பிரதிஷ்டை பண்றார் நம்முடைய பாரத பிரதமர் அயோத்தியில். இப்ப இந்திய தேச மக்கள் விக்கிரகத்துக்கு அடிமைப்படுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, இறை மக்கள் அட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட கூட்டம், செங்கடலை பிளந்து ஸ்நானம் எடுத்து கரையேறின கூட்டம், திறந்தவெளி மைதானத்திலே ஒருமனப்பட்டு அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனை ஆராதித்த கூட்டம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? விக்கிரகங்களை வச்சிருக்கு. ஆண்டவர் எங்க கோபப்பட்டார். ஆனா வெளிய விளம்பரம் என்ன? கர்த்தருக்கு, நாங்கள் ஆண்டவருக்காகத்தான், கர்த்தருக்காகத்தான் எல்லாம் செய்யறோம். அதனால இவங்க போடுற ஆர்ப்பரிப்பு, இவங்களுடைய மியூசிக்ஸ், இவங்களுடைய ஒர்ஷிப்பு, இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவர் கோபம், இந்த ஜனங்களை அழிக்க போறா, உன்னைய பெரிய ஜாதியாக்க வேண்டார். அந்த கோபத்தில் இறங்கி வந்தான். யோசுவாவும் சேர்ந்து இறங்குறான். கர்த்தரே கைப்பட எழுதி கொடுத்த கற்பனை பலகைகளை மலையை விட்டு இறங்கி கீழே வந்தோடனே திருப்பி அடிச்சாம பாருங்க, உடனே சுக்குநூறு ஆக்கிடுச்சு. அந்த பலகை இருந்திருக்குமானால் இறைவனுடைய கையெழுத்து எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கலாம். இறைவன் என்னென்ன விஷயங்களை எழுதி தந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கலாம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. அப்போ நாங்கள் போகிறான், கோபத்தில் அந்த விக்கிரகத்தை தூக்குறான், இடிக்கிறான், தீக்குள்ளே போட்டு இடிச்சு தூள் தூளாக்கி அண்டால தண்ணியை ஊற்றி கலக்கி ஆளுக்கு ஒரு செம்பை கொடுத்துட்டான். எல்லாரும் குடித்தாங்க. சாமி உள்ளே போயிடுச்சு. அவன் கேட்டான், ஏன்டா அப்படி செஞ்சிய ஊழியக்காரங்க, உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட மக்களை இப்படியாட வழி நடத்துறது?
விளம்பரமா முக்கியம், ஆன்லைனா முக்கியம், டிஜிட்டல் போட முக்கியம்? எது முக்கியம்? மதிகரடே குருடரே, எது முக்கியம்? ஆண்டவர் தான் அந்த கேள்வியை கேட்டார். யாரை பார்த்து கேட்டார்? ஊழியர்கள் பார்த்து கேட்டார். ஊழியக்காரர்கள் குரூப்பாக இருக்கா, தனித்தனி டிவிஷன், தனித்தனி டினாமினேஷன், சதுசேய பகுதி, பரிசேய பகுதி, இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற பிரிவின ஊழியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏரோதியர் ஒரு டீம், அண்ணா காய்பா போன்ற பாரிஸ் பிரிஸ்ட் அவங்க ஒரு டீம். எல்லா கையிலையும் பைபிள் இருக்கு. வேத சாஸ்திரிகள், இந்த வேத பாரகர் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய சாஸ்திரிகள், அதான் மக்களுக்கு பிரச்சனைனா நியாயம் வழங்குறவன், தீர்ப்பு சொல்றவன். எல்லா கையிலையும் பைபிள் இருக்கியா, எல்லாரும் ஆராதிக்கிறாயா, எல்லாரும் சர்ச்சுக்கு போறாயா, ஆனால் தனித்தனி டீமாக இருந்துக்கிறான். இறைவன் ஒருவரே, எல்லாரும் தான் இறைவன் ஆராதிக்கிறான். அப்ப எவன் ஆராதனையில தெய்வம் வருவாரு? ஒரு கேள்வி வருதுல்ல நமக்கு. என்னத்துக்கு இந்த இத்தனை பிரிவு, இத்தனை போர்டு, இத்தனை டினாமினேஷன்? சினாரி மீட்டிங் நடந்தது ராமேஸ்வரத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ அதில் ஒரு தலைவர், ஒரு டினாமினேஷன் தலைவரை சந்திக்கும் போது அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், ஐயா முதல்ல ஊழியத்தில் ரசிக்கப்பட்டு விசுவாசிகள் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு போர்டு வேணும் அவங்க வளர்ச்சிக்கு. நீங்கள் போர்டை முக்கியப்படுத்தி பேசுங்க. ஆனால் ஊழியர்களுக்கு போதிக்கும் போது போர்டை முக்கியப்படுத்த அனுமதிக்காதீங்க. ஏன்னா வானத்தில் இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி போன இயேசு வரும்போது வானத்தில் ஒரு சபை கொடுத்து பற்றில சர்வ சங்கமாகிய சபை, அதை போர்டை தாண்டினா தான் போக முடியும். டினாமினேஷனையும் டிவிஷனையும் விட்டு ஆவியில் விலகிடணும். ஒரு டினாமினேஷன் தேவை வளர்ச்சிக்கு, ஒரு ஃபெலோஷிப் தேவை வளர்ச்சிக்கு. அவைகளெல்லாம் உடைத்து தாண்டின கூட்டம் தான் வானத்திலே வட்டமிட்டு நிற்கும் மணவாளனாகிய இயேசுவை சுற்றி. இங்கே டினாமினேஷனுக்கு அடிமைப்பட்டவர்கள் ஒரு நாளும் ரேப்சரில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள், அவர்கள் கைவிடப்படுவார்கள். இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த தலைவர், ஆமையா கன்னியாகுமரியில் நாங்கள் என்னதான் வேறுபாட்டின் ஜீவித்தை சொன்னாலும் மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா, அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாரு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் அந்த ஆள் என்ன புரிஞ்சிருக்கான் பாரு. அவன் தலைவன், ஒரு டினாமினேஷனுடைய லீடர். நம்ம ஒன்று சொல்லும் போது அவன் புத்தியில் ஒன்று சொல்லுது. என்ன செய்ய? ஐக்கியத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு. அந்த ஒரு வீடு நமக்கு தந்திருக்காரு, ஒரு குடும்பம் தந்திருக்காரு, ஒரு பிள்ளைகள், ஒரு மனைவி, ஒரு புருஷன் தந்திருக்காருன்னா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. அதனால் வீட்டை மாற்ற முடியுமா? இருந்து தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும், வழி இல்லை. இதுபோல இன்றைய திருச்சபைகளும் ஊழியர்களின் ஐக்கியமும் காணப்படுகிறது. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வளர்ச்சிக்கு ஆரம்பகால விசுவாச பிள்ளைகளுக்கு அவசியம் போர்டு. வளர்ந்து 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 பல்லாண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு போர்டை தாண்ட டீச்சிங் வேணும். அதை சொல்லிக் கொடுங்க ஐயா உங்கள் ஊழியக்காரங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் இப்படி சொல்றார், வேறுபாட்டின் ஜீவியத்தை பற்றி நம்ம சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறார். நான் சொன்னது வேற, அவர் புரிஞ்சுக்கிட்டது வேற. என்ன செய்ய? ரைட்டு, செஞ்சு போக வேண்டியதான். புரிந்து கொள்வதற்கு ஒரு காலம் வரும் இல்லையா, அப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்முடைய காலங்கள் விருதாவாக செலவு செய்யப்படக்கூடாது. நாட்கள் பொருளாதவைகளாக வந்து கொண்டே இருக்கிறது, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, வயது ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இறை தூதர்கள், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போகிற, தேவனுடைய செய்திகளை கொண்டு போகிறவனுக்கு பேர் தான் தூதன். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது, தேத்திரா சபையின் தூதனுக்கு எழுது, பெருகம சபையின் தூதனுக்கு. தூதன்னா யாரு? ஊழியக்காரன், சபை நடத்துறவன். அவனுக்கு சொல்லு, அவனுக்கு சொல்லு அப்படின்னு ஆவியானவர் சொல்றார். திருச்சபைகளை தந்திருக்கிறார், கிராமங்களை தந்திருக்கிறார், பட்டணங்களை தந்திருக்கிறார், இந்த தேசத்தை தந்திருக்கிறார். உழைத்துக் கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஓடுனதும் ஓடுகிறதும் விருதாவாக போயிடக்கூடாது. பவுல் அப்படி சொல்றான்,
நான் வீணாக ஓடினதும் இல்லை, வீணாக உழைத்ததும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் தேவ மனுஷர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஓட்டம் முடிவு விருதாவா போச்சேன்னு நம்ம ஆயிடக்கூடாது. பிரயாசம் என்றால் உழைப்பு. எவ்வளோ தியாகம் பண்ணி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அது வீணாக போச்சுன்றதுனால வந்துடக்கூடாது. அதுதான் பவுல் சொல்கிறான், நான் வீணாக ஓடினதில்லை, வீணாக உழைக்கலை, கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு பலன் உண்டாகும். அந்த பலன் என் கையில் கொடுக்கப்பட்ட சபை மக்கள், நீங்களே எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான கிரீடமாக இருப்பவர்கள் என்று போல் குறிப்பிடுகிறார். மகிழ்ச்சியின் கிரீடங்கள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகள், திருச்சபை மக்கள். அவர்கள்தான் கிரீடங்களாக வானத்திலே இயேசுவை சந்திக்கும் போது நமக்கு முடிசூட்டுகிற இடத்திலே அவர்கள் வந்து நிற்க வேண்டும். வரேன் வராமல் போகிறேன், நான் போயிடுறேன் ஐயா முடியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதுகளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடணும். நம்முடைய லக்கு அதுதான். லக்கை நோக்கி தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, மறக்க வேண்டியவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. இந்த 24வது வருடத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறேன். நமக்கு முன்னே என்னென்ன நடக்கும், பிசாசு எங்கெல்லாம் கிராஷ் பண்ணுவான், எங்கெல்லாம் வியாதி வரும், நோய் வரும், எங்கெல்லாம் வறுமை வரும், எங்கெல்லாம் எதிர்ப்பு வரும். பின்னானவைகளை மறந்து, மறக்க வேண்டியவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த வருடம் முழுவதும் ஓடி பிடிக்கணும். எந்தெந்த இடத்துல பிசாசு கிராஸ் செய்வான் நமக்கு தெரியுமா? தெரியாது. எந்தெந்த இடத்துல வியாதி நோய் அட்டாக் பண்ண தெரியுமா? தெரியாது. ஏதோ கொஞ்சம் வசனம் தெரியும், அதை வச்சு பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்கோம். அதை வசனத்தை வச்சு புஷம் பண்ணி போயிட்டே இருக்கோம். நமக்கு தெரிஞ்சதை ப்ரேயர் பாயிண்ட் வச்சு ஜெம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நமக்கு முன்னே இந்த வருஷம் முழுவதும் ஓடி முடிக்கணும்னா இத்தனை பஞ்சாயத்துகளை கடக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? 2024 வந்துருச்சு, வருஷ பிரபாரம் நடத்தி முடிச்சுட்டோம், வாக்குத்தத்தை கொடுத்துட்டோம், அதெல்லாம் நல்லது. இனி நீ நானும் சந்திக்க போகிறோமே, அதை எப்படி ஓவர்டேக் பண்ண போகிற? பண்ணணும். அது நம்ம ஓடுகிறதும் பிரயாசப்பட்டதும் விருதாவாய் போயிடக்கூடாது. நம்முடைய உழைப்பு விருதாவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அபாயம் இருக்கு. இதை சொல்லித் தருகிற பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் வெற்றி தான், எல்லாம் வெற்றி தான் சொல்லிக் கொடுக்கிறது பிசாசு. போராட்டம் இருக்கிறது, போராடித்தலாக வேண்டும். போராட்டத்திலே தோல்வி வரும், வெற்றி வரும். எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். மற்றது பிசாசு. யூதாசு ஏசுனாரோட இருந்து ஊழியத்தில் இருந்தாலும், 12 அப்போஸ்தலர் ஊழியக்காரங்களோட ஊழியக்காரனாக இருந்தாலும், சுவிசேஷம் அறிவித்தாலும், பாடினாலும், ஜெபம் பண்ணாலும், ஏசு ஏசுன்னு சொன்னாலும் அவன்கிட்ட இருக்கிறது பிசாசு. இதெல்லாம் பார்க்கும்படி கண்களை திறப்பாராக. அதான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். தேவைன்னா கத்திட்ட கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். தேவையில்லைன்னா அந்த ஓடிட்டு இருக்கோம்ல, இத்தனை வருஷம் ஓடி முடிச்சிருக்கோம்ல, இது மாதிரி இந்த வருஷம் ஓடி முடிச்சிருங்க. அது தேவையில்லை. பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எதுக்கியா? தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையானவர்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. கண்களை திறந்திடும். திறந்தால் போதாது சுவாமி, தூரத்தில் உள்ளவைகளை கவனிக்கும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். வேதத்தின் வசனத்தின் ஆழங்களுக்கு உள்ளே மறைந்திருக்கும் மறைபொருள்களை, ஞான அர்த்தங்களை, ரகசியங்களை பார்க்கும்படிக்கு, அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திடும். கொஞ்சம் திறந்தா போதாது, ஆழமாய் உற்று பார்க்கக்கூடிய அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். வேதத்தை பார்க்கும் பொழுதும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தை, கிராமங்களை, பட்டணங்களை பார்க்கும் பொழுதும், நம்மிடத்தில் கூடி வந்து நம்மோடு கூட இணைந்து ஆராதிக்கிற மக்களை பார்க்கும் பொழுதும் நமக்குள்ளே பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருக்கணும். அந்த மக்களை ஊடுருவி பார்க்கணும். தேசத்தின் மக்களை, கிராம மக்களை ஊடுருவி பார்க்கணும். கண்கள் வேணும். கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பிரேயர் பாயிண்ட் சொல்லி சோத்திரம் சோத்திரம் சொன்னால் போதாது, கூரைக்கு மேலே போகணும். அந்த நிச்சயத்தோடு ஜெபிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிகழ்ச்சிகளை நடத்தி முடிப்பதல்ல சக்சஸ், பரிசுத்த ஆவியாரோடு இணைந்து நடத்தி முடிப்பது தான் சக்சஸ். அதுதான் வெற்றி. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து நம்மளை வழிநடத்தி அந்த நிகழ்ச்சிகளை நாம் செய்து முடிக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம சபைகளில் என்னென்ன கூட்டம் வைக்க போகிறோம், என்னென்ன ஊழியங்களை செய்ய போகிறோம், என்னென்ன பிரேயர் மீட்டிங் நடத்த போகிறோம், எல்லாம் நிகழ்ச்சி. ஆனால்
அதை நிறைவேற்றுவதற்கு ஆவியானுடைய கைடன்ஸ் நமக்கு இருக்குமானால் அதுதான் வெற்றி. மற்றபடி நிகழ்ச்சி நடத்தி முடிக்கலாம், நமக்கு அனுபவம் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எழுதப்படாது, விருதாவாக போயிடும். மக்களுக்கு தெரியாது, எங்கள் சபையில் எப்படி மீட்டிங் வச்சாங்க, உயிர் மீட்சி கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், பெண்கள் முகாம், வாலிபர் முகாம், கன்வென்ஷன், வேதபாட வகுப்பு, இப்படி சொல்லுவாங்க மக்கள். அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கண் திறக்கப்படணும்னோ, திறக்கப்பட்ட கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களாய் தனக்கு கிடைக்கும் என்போ அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நிகழ்ச்சி தான் அவங்களுக்கு. மோசேக்கு தம்முடைய வழியையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிரியைகளையும் காண்பிக்கிறார் தேவன். செங்கடலுக்குள்ள வழி இருக்கிறது மோசேக்கு தான் சொல்லிக் கொடுப்பார். மக்களுக்கு தெரியாது, கத்திட்டு இருப்பான். இப்படி வனாந்தரத்தில் எந்தெந்த பாதையில் போகணும் அப்படின்னு வழியை மோசேக்கு சொல்லிக் கொடுப்பார். பின்னாடி வர்றவன் வழிநடத்தப்படுகிறவனுக்கு தெரியாது. இவ்வளோ நம்முடைய சபை மக்களுக்கு வழிகாட்டும் நட்சத்திரங்கள் நீங்கள் தான். சத்தியத்தின் பாதையை காட்டணும், ஆவியானுடைய பாதையை காண்பிக்கணும், செத்த உயிரோட எலும்புற பாதையை சொல்லிக் கொடுங்க. ஆண்டுடைய வருகை வந்து விட்டுமானால் சரீரம் மர்வமாகிறத சொல்லிக் கொடுங்க. ஆஜிருப்பார் உங்களை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி காலமுறை போச்சு, இனி ஏமாத்தாதீங்க. சத்தியத்துக்கு சாட்சியா நில்லுங்கள். யோவான் சாணனை குறித்து ரட்சகர் இயேசு சொன்னார், அவன் சத்தியத்துக்கு சாட்சி, ஆசீர்வாதத்துக்கு சாட்சி இல்லை, சத்தியத்துக்கு சாட்சி. ஆகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் சத்தியத்தின் தூண்களாக, சத்தியத்தை வெளிப்படுத்தும் அஸ்திபார கற்களாக தோண்டி பார்த்தார். அவருடைய வாழ்க்கையை தோண்டி பார்த்தார். அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் என்று பாராட்டப்படுகிற ஊழியர்களாக இந்த மாவட்டத்தில் ஊழியம் செய்யும் ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பு, கையில் இருக்கிற பைபிளுடைய எதிர்பார்ப்பு, ஆவிக்குரியவர்களுடைய எதிர்பார்ப்பு. காலத்தை வீணாக்கிறாதீங்க, காலமுறை போயிடுச்சு, இனி காலம் செல்லாது, இப்படியே ஓடிடலாம். இதுவரைக்கும் செஞ்ச ஊழியத்தையே கண்டினியூ பண்ணி செய்யலாம், கைவிடப்பட வேண்டிய சோதனை வரும். ஆகவே நம்ம பாடுகிற பாடல் ஆசீர்வாதமாக மாறணும், அங்கீகரிக்கப்படணும். நாம் செய்கிற பிரசங்கம் ஆசீர்வாதமாக மாறணும், அங்கீகரிக்கப்படணும். நாம் இத்தனை வருஷம் செஞ்சிருக்கிற ஊழியம் ஆசீர்வாதமாக மாறணும், தேவனால் அங்கீகரிக்கப்படணும். ரெண்டு பேரும் ஒருதாய் மக்கள் தான். காயினும் ஆபேலும் ஒரே தேவனத்தை வழிபட்டாங்க, ஒன்று போல தான் தேவசமம் வந்தாங்க, ஒன்று போல தான் ஆண்டவருக்கு பலி செலுத்தினாங்க, காணிக்கை செலுத்தினாங்க. கர்த்தர் ஒருவனை ஏற்றுக்கொண்டார், ஒருவனை நிராகரிக்கிறார். இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற பைபிள் சொல்லுதா இல்லையா, பேசுதா இல்லையா? பிரசங்கம் பண்ணா போதுமா? நம்ம வாழ்க்கைக்கு வேண்டாமா? ஆக பரிசுத்த ஆவியானவர் விக்கிரகங்களை உள்ளே வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு ஊழியம், கர்த்தருக்கு என்று பாடலிலும் பிரசங்கத்திலும் ஜெப குறிப்புகளிலும் கர்த்தர் பேரை உச்சரித்து விட்டு வாழ்க்கையிலே விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருந்தால் தேவனுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் வரும், நம்முடைய ஊழியத்தின் முடிவில் வரும். அதை புரிந்து கொண்டு ஞான கண்களை கர்த்தர் தரட்டும். அதான் மனக்கண்கள் திறக்கப்படுவது. திறக்கப்பட்டால் போதாது, தூரத்தில் வரப்போகிறவைகளை தரிசிக்கும்படி மனக்கண்களை பிரகாசம் உள்ள கண்களாய் மாற்றுவாராக. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்போ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு சொல்றவன் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு சொல்றான். சிலர் பைபிளை படிச்சுட்டு சொல்றான், சிலர் பைபிள் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வந்து அதை பேசுறான். தெளிவில்லை. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷனுடைய வேலையை செய், தீங்கு அனுபவி. உனக்கு இந்த பூமியில் ஒரு ஊழியத்தை தந்திருப்பார், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கு எந்த ஊழியத்தை தேவன் தந்திருக்கிறார்? அப்போஸ்தல ஊழியமா, தீர்க்கதரிசி ஊழியமா, சுவிசேஷனுடைய ஊழியமா, மேய்ப்பருடைய ஊழியமா, போதருடைய ஊழியமா, கண்காணிப்பு செய்கிற கண்காணி ஊழியமா, அல்லது உதவி ஊழியமா? எந்த ஊழியத்துக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்பதை நிச்சயப்படுத்து. நிச்சயமில்லாதவனாக ஓடாத. மக்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியணும். விசுவாசிகளுக்கு தெரியாது, உனக்கு தெரியணும். நிச்சயம் உள்ளவனாக ஓட வேண்டும்.
கர்த்தர் அந்த நிச்சயத்தை இதுவரைக்கும் இல்லாட்டாலும் இந்த வருஷத்திலேயாவது கர்த்தர் தரட்டும். காலங்களை செலவு செய்கிறது பெருசு இல்லை, நிகழ்ச்சிகளை நடத்தி முடிக்கிறது பெருசு இல்லை. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஆவியினால் நடத்தப்படுகிற ஊழியமாக நம்முடைய ஊழியம் இருக்குமானால் முடிவு அங்கீகாரத்தோடு முடியும். இல்லைன்னா விருதாவாக போயிடும். சும்மா உசுப்பேற்றிட்டு கூடாது. வசனங்களை சொல்லி வசனம் இருக்குது வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு கிடைக்கிற காணிக்கையில் வாங்கி பையில் போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்கான். அந்த கூட்டத்தில் நீங்கள் நான் இருக்கக்கூடாது. நாம் வித்தியாசப்படுத்தப்பட்டவர்கள். நம்ம மேலே ஒரு அழைப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, நமக்கு ஒரு ஆத்தும பாரம் இருக்குது, நமக்கு ஒரு கண்ணீர் இருக்குது. நம்முடைய உழைப்புகள் விருதாவாய் போய்விடக்கூடாது. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களிலேயும் புத்தியை தந்தருவாராக. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டே கர்த்தர் உன்னை விட்டு விலகுவார். வேற ஒன்றும் நடக்காது. மற்றது எல்லா ஊழியம் நடந்துட்டு இருக்கும். அபிஷேகம் விலகும், தேவ சமூகம் விலகும். அதோடைய பாட்டு அப்படியே இருக்கும், பிரசங்கம் அப்படியே இருக்கும், மக்கள் அப்படியே இருப்பாங்க, ஊழியம் அப்படியே இருக்கும். தேவ சமூக உணர்வு உள்ளே விட்டு விலகும். தேவ பிரசன்னம் உள்ளே விட்டு விலகும். கர்த்தர் நான் பண்ணின ஜெபங்களை கேட்டார் என்ற நம்பிக்கை இருக்குல்ல, அது இருக்காது. ஜெபக்கூட்டம் இருக்கும், ஆன்லைன் பிரேயரும் பாட்சி பிரேயர் இருக்கும். இப்போ பண்ணின ஜெபத்தை, இப்போ பண்ணின ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஊழியத்தில் நீ பாட்சி பிரேயர் நடத்துகிற, ஜெபம் நடத்துவது போல ஆன்லைன் பிரேயர் நடத்துகிற. இப்போ ஆன்லைன் பிரேயர் கிடையாது, வாட்ச் நைட் பிரேயர். சுருக்கிட்டான். யார்? நம்மால் இல்லை, பிசாசு. யூதாசுக்குள்ள இறங்குற மாதிரி ஊழியக்காரங்களுக்குள்ள இறங்கி பாஸ்டர்மாருக்குள்ள இறங்கி சுருக்கிட்டான். ஏன்டா அப்படி செஞ்சு அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான், இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா இவங்கெல்லாம் வியாக்கியான பிரசனம் பண்ணுறவங்க. நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அது ஒரு பதில் வச்சுருக்கான். அவங்க செய்யட்டியா? இந்த மாவட்டத்தில் ஒரு சிலராகி நாம் ஆகிலும் அறிந்த சத்தியத்தின்படி ஓடுவதற்கு நம்மை அழைத்த ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். சுத்தாவியால் நடத்துகிறாரான் பாரு. ஆவியானவர் நடத்தினா சரண்டர். காலமுறை போயிடுச்சு, இனி காலம் கிடைக்காதியா? எஞ்சி உள்ள காலம் கொஞ்சம். அதுலேயும் பல தடை, கொள்ள நோய் வருது, பூமி எதிர்ச்சி வருது, மதவாதங்கள் வருது, ஆட்சி அதிகாரங்களை கையில் எடுத்துக்கிட்டு விடுதலையோடு தேவனை ஆராதிக்க விடாதபடி செய்கிற தடைகள் வருது. பாரத பிரதமர் ரமேஸ்வரத்தில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு தீர்த்தமாடிட்டு ஃப்ரீயாக போகிறார். பல்லாயிரக்கணக்கான காவலர்களை கொடுக்குறான் அந்த ஒத்தாள் வழிபாடு செய்கிறதுக்கு. நமக்கு ஏன் வர்றான்? நம்ம சின்னாடு அமைச்சு நம்ம ஆர்ப்பரிப்போம், கண்டன பேர் நடத்துவோம். ஏன்னா நம்மள்கிட்ட கத்தர் இருந்தால் தானே, இல்லைன்னா அப்படி தான் செய்வோம். கண்டன பேர், சட்ட வல்லுநர்களை அழைத்து சட்டம் பேசுவோம். எதுவும் பேச முடியாது. டிசம்பர் மாதம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் அல்லிலியா அல்லிலியா தோத்திரம் தோத்திரம் உணர்வடைவோம். நமக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகட்டும். தேசத்தில் எந்த தேசத்தில் உட்கார்ந்து ஊழியம் செய்யணுமோ அந்த தேசத்தினுடைய நிலையை பார்க்கிற கண்கள் திறக்கப்படும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டுமல்ல, அதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அதோடைய போராடிட்டு இருக்கக்கூடாது. துறைத்தனங்களை பார்க்கணும், அதிகார வர்க்கங்களை பார்க்கணும், அமைச்சர் பெருமக்களை பார்க்கணும், சட்டமன்றங்களையும் பாராளுமன்றங்களையும் பார்க்கணும், அம்பானி அதானி போன்ற இந்த பிரபஞ்சத்தின் லோகத்தின் அதிபதிகளை பார்க்கணும். கண்களை திறப்பாராக. இவைகளோடெல்லாம் யுத்தம் இருக்கு. சபைக்கு நீங்களே நானே சபைக்குள்ளே இருந்த போராடித்தான் ஆகணும். போராடி ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கணும் பெரியவர் நம்மோடு இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அவருடைய வழிநடத்துதலும் நமக்கு நம்முடைய சபை மக்களுக்கு கிடைக்குமாடா? இந்த உலகத்தில் எது நடந்தால் என்ன, என்ன நடந்தால் என்ன? அவன் ட்ராக்ல அவன் ஓடுறான், நம்ம ட்ராக்ல நம்ம ஓடிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம கூட வருகிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை, முழு நிச்சயம். இந்த பூமியிலே ஓடுகிற ஓட்டம் வீணாகிவிடக்கூடாது. நம்முடைய உழைப்புகள், ஆன்மீக உழைப்புகள் வீணாகிவிடக்கூடாது. வீணாக்கூடிய அபாயம் இருக்கு. அதனால தான் நம்ம சிந்திக்கிறோம். தனி ஒரு மனித வழிபாடு நடத்துனா அந்த தீவு நிலைக்குள்ள அவனுக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான போலீஸ்காரனை போட்டு வழிபாடு நடத்துறதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு செய்கிறான். துணை ராணுவத்தை அனுப்புகிறான், ஃப்ளைட்டை கொடுக்குறான், ஹெலிகாப்டர் கொடுக்குறான், செக்யூரிட்டி கொடுக்குறான். நம்ம வழிபடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அடிக்கிறான், உதைக்கிறான்.
நமக்கு டாமன்டைனில் ஒரு கிருபாசனம் இருக்குது, பாஸ்டிங் பிரேயர். இந்த மாதிரி மெயின் ரோடு ஒன்று இருக்குது, நிறைய வீடுகள் இல்லை, தனியாக இருக்குது. சரி நல்லா கத்தலாம் ஆராதிக்கலாம் அப்படின்னு அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்குள்ள ஊழியர்களை வச்சு ஊழியர்கள் நடந்துட்டு திடீர்னு விசுவாச பரிசுத்த வந்துட்டாங்க. பஜ்ரங்கல்காரன் வந்துட்டான். எல்லோரும் ஒன்று சேர்ந்து உள்ளே வந்து ஜெபிச்சிட்டு இருக்கு. ஆணு பொண்ணு ஜெபிச்சிட்டு வந்து கதவை தட்டி போட்டாச்சு. உள்ளே வந்து அடி. ஊழியக்காரன் ஓடி போய் பின்னாடி பேக்கில் ஓனர் இருக்கான், ஓனருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டான். இவங்க அவனை கொல்றதுக்கு தான் வந்தது, தப்பிட்டான். இந்த ஊழியக்காரன் மனைவி கொஞ்சம் பேச ஆரம்பித்தா. பொம்பளை கை நீட்டக்கூடாதுன்னு ஏதோ அமைதியாகிட்டாங்க. விசுவாசிகளில் முக்கியமானவர்களாக எதிர்த்தாங்க, பேசாங்க. அட்டி சப்பு சப்பு சப்புன்னு இருக்கிட்டான். நமக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்காக சொல்ல வாரேன், கிருபாசன ஊழியத்தில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். குஜராத்தில் கிருபாசன ஊழியங்கள் பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கு. எந்த யார் கேட்க முடியும்? ஆனால் நாங்கள் இறைவனை ஆராதிக்கிறோம். அகிலாண்டத்தையும் படைத்த தெய்வம் ஆவியாக இருக்கிறார், ஜோதியாக இருக்கிறார், ஞானமாக இருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு உருவம் இல்லை. ஆகவே நாங்கள் உருவ வழிபாடு செய்யவில்லை என்று புறமே இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் சாட்சியாய் நாங்கள் இறைவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு எதிரடையாக வந்து தடைகளை உண்டு பண்ணுகிறார்கள், அடித்து நொறுக்குகிறார்கள். போலீஸில் கொண்டு போய் சொன்னால் அதை எடுக்க மாட்டேங்கிறேன். அதனால் எல்லாரையும் சேருவோம், கூட்டணி அமைப்பான், பயப்படுவான். எல்லாம் பயப்பட மாட்டாயா? எம்பியாக போய் பாராளுமன்றத்தில் உட்காந்துருக்கேன், அவனையே தூக்கி வெளியே வச்சுட்டேன். நீ எல்லாம் ஏமாத்தணும். நீ என்ன சினை ஆடாக இருந்தாலும் சரி தொலைச்சு போடுவாங்க. அப்போ அந்த சக்திகளை, மதவாத சக்திகளை அடிமைப்படுத்துகிற சக்தி எது? நமக்கு சக்தி இல்லை. இறைவன் மட்டுமே அடிமைப்படுத்த முடியும். அவர் ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட இறைவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரால் தள்ள முடியும். நம்மளாம் சேர்ந்து கண்டன பேரணி நடத்துனால நடக்காது. ஆனால் சும்மா வேஸ்ட். அம்மா மைக்க பிடிச்சிக்கிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் அன்னைக்கே நம்ப மாட்டேன். ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட ஊழியர் கூட்டம்னு முத தொடங்கினாங்க ராமநாதபுரத்தில். அப்போ பவுலோச தலைவராக்குனாங்க. செயலாளராக ஒருத்தன் அவனை இருந்துக்கிட்டான். என்னையும் செல்வகுமாரையும் பொருளாளருக்கு போட்டாங்க. கேட்கவே இல்லை. வீட்டுக்கு போனோடனே செல்வகுமார் சொன்னேன், இந்த கிடையாது ஒரு பேப்பர் எடு, பேனாடு. என்னையா எழுதியா நான் சொல்கிறத? நீங்கள் தந்த பதவிக்காக நன்றி. உங்களுக்கு எப்பொழுது உதவி தேவைப்படுமோ அப்பொழுது நான் வந்து செய்வதற்கு ஆயத்தம். ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த பொறுப்பை நான் தொடர முடியாது, ராஜினாமா செய்கிறேன். உடனே செல்வகுமார் பார்த்தாரு, ஐயா நீங்களே ராஜினாமா பண்ணிட்டீங்களா? அப்போ நானும் ராஜினாமா பண்ணுறேன் கொடுத்தார். அடுத்த மாதம் மீட்டிங் சிவகங்கையில், 2வது மீட்டிங். பவுலோஸ் வந்துட்டு இருக்காரு பஸ்ஸில், பாலாசிங் வந்துட்டு இருக்காரு. நானும் செல்வகுமாரி சேர்ந்து போயிட்டுருக்கோம் சிவகங்கை மீட்டிங்காக. அப்போ பவுலோஸ் ஏட்ட சொன்னேன், ஐயா நானும் செல்வகுமார் ராஜா பண்ணிட்டோம், நீங்கள் தான் தலைவர், நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அன்பு நானும் ராஜா பண்ணிட்டேன்னாரு. ரைட், ரொம்ப நல்லது. சிவகங்கை மாவட்டத்தில் என்னைய தலைவராக்கலையான ஏக்கத்தோடு இருந்தார் பாலாசிக்கு. ஜான்சன் நடத்திட்டு இருக்கான் பாட்டாரான. கீழே போய் பவுலோஸை கூட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணேன். மேலே வந்தோம், 6 நடந்துட்டு இருக்கு ஊழியர் கூட்டம். பாட்டு பாடிட்டே இருக்கான் ஜான்சன். கொண்டாமே கொண்டார். நான் எனக்கு கொடுத்த பொறுப்பை பதவியை ராஜினாமா பண்ணுகிறேன். உடனே ஒரு சிலர் எங்கள் உள்ளே இருந்தாங்க, இது என்ன சிறுபலத்தனமாக இருக்குது, எங்களுக்கு தேவை சீனியர் இருக்கணும் அப்படின்றக்காக நாங்கள் தானே தேர்ந்தெடுத்தோம், நீங்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணால் எப்படி அப்படின்னு ஒரு சில ஊழியர்கள் சத்தம் போட்டு. அப்போ பக்கத்தில் இருந்தார் எனக்கு சீனியர் ஒருத்தர். அவர் சொன்னார், ஸ்தாபனத்துக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும்ல அப்படின்னாரு. அவருக்கு ஃப்ரெண்டு தான் சொன்னது. அவர் சொன்னார், ஸ்தாபனத்தில் 1 இருக்கணுமா 2 இருக்கணுமான்னு நாங்கள் முடிவு செய்யணும் ஊழியர்கள், அதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன், இந்த சக்காத்தெல்லாம் இருக்கட்டும், எழுதுனதே. நீ எத்தனை ஊழியக்காரன் சேர்ந்து திரும்ப வச்சாலும் வைக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் பதவி ஆசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. உங்கள் பதவியெல்லாம் பிடிங்கி எடுக்கணும், அந்த ஆசையை பிடுங்கணும். அதுக்கு தான் ஏன் சாட்சி சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு இயேசுவை வெளிப்படுத்தணும், நமக்கு பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தணும், நம்ம கையில் இருக்கிற வேதத்தை சத்தியம் இதுதான் என்று ரூபகாரப்படுத்தணும். நம்மளை தலைவராக்க மாட்டாங்களா, நமக்கு மைக்கு தர மாட்டாங்களா, இந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் சிறடிக்கக்கூடாது, சிறக ஒட்டிச்சிருவோம். அதுக்கு தான் நாங்கள் உயிரோடு இருக்கோம். தோத்திரம் எங்களை கடவுள் பூமியில் வச்சிருக்கிற வரைக்கும் நாங்கள் உடிச்சிருவோம்ல. சின்ன சின்ன ஆசைகள் சிறகடிக்குது, ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது, பிடிங்கிறணும். உங்கள் இருதயங்களிலிருந்து பிடுங்கிற ஊழியம் எல்லாரும் செய்ய முடியாது. அதுக்குன்னு அழைப்பு அபிஷேக அனுபவம் உள்ளவன் மட்டும்தான் செய்ய முடியும். சின்ன வாலிப பிள்ளைகள் வாலிபத்தில் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது நாங்கள் பேசுறது. அதெல்லாம் இன்னும் 10-15 வருஷம் ஊழியம் செஞ்சாங்கன்னா தான் எங்கள் பிரசங்கம் புரியும்.
இப்போ உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு புரியாது. அவன் மொபைல் எடுத்துட்டு ஓடிடுவாங்க. தேவ சமூகத்தில் தெய்வ பயம் உள்ளவன் எப்படிப்பா மொபைல் எடுத்துட்டு ஓடுவான்? நாங்களும் தான் 45 வருஷம் ஓடிட்டு இருக்கோம். தூக்கிட்டு ஓட தெரியாது. உட்காந்துட்டோமா கூட்டத்துக்குள்ள ஆமீன் போட்டு முடிகிற வரைக்கும் நாங்கள் எந்திரிச்சு போகிறது கிடையாது. யூரின் வந்தாலும் அடக்கிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா இறைவன் இருக்கிற இடம் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. இதென்ன விளையாட்டு இல்லமா? இந்த குடும்பமாக இது இஷ்டப்படி எந்திரிச்சு ஓடுறதுக்கு, பேசுறதுக்கு, காமெடி பண்றதுக்கு தெய்வ பயம் வேண்டாமா? அப்புறம் எப்படி சபை மக்களுக்குள்ள தெய்வ பயம் வரும்? அதனால வாலிப தம்பிமார்கள் ஊழியத்தில் இருக்கீங்க, நல்லது, வளருங்க. நீங்க என்ன 20 வருஷம் செஞ்சா தான் நாங்கள் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு புரியும். வளர்ச்சி குறைவாக உள்ளவர்களுக்கு புரியாது, வளர்ந்தவர்களுக்கு தான் புரியும். பிலிப்பு சபையில் பிலிப்பு மக்களுக்கு எழுதுறாரு. 3ஆம் அதிகாரம் பிலிப்பி இருக்கிறது நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிங்க. அப்ப நாம் எதுவரை வளர்ந்திருக்கிறோம்? நேற்று ரசிக்கப்பட்டவன வளர்ந்துட்டானா? நேற்று டிராக்ஸ் எடுத்து கொடுத்தவன வளர்ந்துட்டானா? நேற்று ஜெபிக்க ஆரம்பிச்சவன வளர்ந்துட்டானா? எத்தனை வருடங்களுக்கு பிறகு வளர்ச்சியை பற்றி பேசுகிறார், முதிர்ச்சியை பற்றி பேசுகிறார். வளர வளரத்தாய வளங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம். அவன் வளர வளரத்தாயா அந்தந்த இடங்களில் போய் படிக்க முடியும். ஒரு உலக படிப்புக்கே ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா? ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்வோம். நேற்று வந்தவன் முந்தா நேற்று வந்தவெல்லாம் ஊழியர் கூட்டத்துக்கு தலைவனுங்கிறான். அவன் என்ன சொல்லிக் கொடுப்பான்? அறிவு வேண்டாம் அந்த ஊழியக்காரர்களுக்கு. நேற்று வந்தவனெல்லாம் தலைவன் ஆக்கலாம் ஐயா. அங்கே பரிசுத்தாவி இருந்தா தானே நீ நிகழ்ச்சி நடத்துகிற ஊழியக்காரங்க. வளர்ந்தவன் தானே நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இது ஆவிக்குரிய ஊழியம் இல்லையா? சுழற்சி முறையில் முதல்வர் பதவி. இவங்க பதவிக்கு தான் வந்து உட்காந்துருக்கான் பைபிளை தூக்கிட்டு. என்ன கண்ணாடி போட்டு அப்படி பார்த்தா சத்தியம் சத்தியம் தான். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உங்கள் கையில் இருக்கிற பைபிள் தான் என் கையில் இருக்குது, என் கையில் இருக்கிற பைபிள் உங்கள் கையில் இருக்குது. அதுதான் அப்படி சொல்ல வைக்குது. இதுவும் தன்னிச்சையாக நம்ம பேசுவதில்லை. ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோம். நம்ம எத்துணை வருடங்கள் இறைவனோடு இணைந்து வாழ்ந்திருக்கிறோம். அதுதானே வளர்ச்சி. அந்த அளவுக்கு தானே முதிர்ச்சி. இன்னும் வாழ வேண்டிய வளர வேண்டிய காலங்கள் இருக்கு. அது என்னென்ன ஆனாவனா தெரியுமா? இந்த வாலிப தம்பிமா இருக்கு. பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தோன்னா பெரிய ஆள் நினைக்கிறாங்க. ஏன்னா வேத கல்லூரியில் படிச்சுட்டோம்ல, அப்போ படிக்காதெல்லாம் முட்டாளா? நீ எத்தனை வருஷம் கடவுளோட செஞ்சு வாழ்ந்திருக்க, அதுதான் உனக்கு வளர்ச்சி. அதுக்கு மேலே உனக்கு வளர்ச்சி வராது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உலக பிரகாரமான வளர்ச்சியே ஒவ்வொரு வருஷமும் அவன் வளர்கிறார். பிறந்ததுலேருந்து 10 வருஷம் அவன் இந்த உலகத்தில் வளர்றான்னா 10 வயசு அவனுக்கு. 20 வருஷம் வாழ்ந்திருக்கானா அவனுக்கு வயசு 20, 30, 30, 40, 40, 50, 50. 10 வயசு பையன் 50 வயசு பையன் எப்படி மாற முடியும்? கிழக்கு உதிக்கிற சூரியன் கூட மேற்கு உதித்து விடலாம், ஆனால் இந்த வளர்ச்சி ஒரு நாள் மாறாது. இதெல்லாம் தெரியாமல் நேற்று வந்தவனை ஊழியர் வைக்கிறது தலைவனாக்குறான். எப்படியா? அவன் என்ன சொல்லிக் கொடுப்பான்? அவனுக்கு என்ன தெரியும்? பாட்டு பாட தெரியும். அவனுக்கு முன்னாடி உட்கார்ற ஜனங்களுக்கு ஒரு பிரசவம் தெரியும். வேற என்ன தெரியும்? அனுபவத்தை பேச தெரியுமா? தெரியாது. அப்ப நீங்க 25 வருஷம் ஊழிய வளர்ச்சியில் வரும்போது நாங்கள் 45 இருக்கிறவங்க 55, 65, 75 போயிடுவோம். சரி, அவருக்கு வயதாகி போச்சு, ரிட்டையர் ஆகி போயிட்டாரு சொல்லி நீங்க கட் பண்ணக்கூடாது. நமக்கு முன்னே ஓடின பிதாக்களை நினைவு கூற வேண்டும். அவர்களை வழிநடத்தின கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆகவே ஆபிரகாமை பற்றி சிந்திக்கிறோம். ஆபிரகாம் நம்முடைய பிதா. எப்படியா பிதா? வேதம் சொல்லுது. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க.
அப்போ ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். எப்படி தகப்பன்? விசுவாசி. கிறிஸ்து இயேசுவுக்குள் எத்துணை பேர் விசுவாசிகள் ஆக்கப்பட்டார்களோ, யாரை விசுவாசி என்று இறைவன் அங்கீகரிக்கிறாரோ அவர்கள் எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பன். விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை பதிவு செய்துவிட்டு போனவன் ஆபிரகாம். இந்த அடிச்சுவடுகளை பற்றி அடிக்கடி நாம் தியானிக்க வேண்டும். சும்மா பாட்டு பாடிட்டு போயிடக்கூடாது, பைபிளை வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. ஏதோ மக்கள் ஞாயிற்றுக்கிழமை கூடுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் தட்டி விட்டு அந்த பிரசங்கத்தை எடுத்து பேசிட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து பார்ப்பார். எவன் பாரத்தோடு செய்கிறான், கண்ணீரோடு செய்கிறான், உத்தரவாதத்தோடு செய்கிறான், உண்மையாக செய்கிறான்னு கர்த்தர் கணக்கு போட்டுகிட்டே இருப்பார். அவர் கையில் இருக்கிற புத்தகங்கள் ஒரு புத்தகத்துக்கு பேர் டைரி, நாளாகமம். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தெரியுமா? பயப்படுறீங்களா? பதில் சொல்லி ஆகணும். நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாரையும் விடமாட்டார், எல்லாத்தையும் கணக்கப்பார். நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? கணக்கப்பார். ஒரு நாள் எவ்வளவு காணிக்க வருது, தசமா வருது, பொருளா எவ்வளவு வருது, கரன்சியா காசா எவ்வளவு வருது, அத்தனைக்கு கணக்கப்பார். நீ எதுக்கு செலவு பண்ணுகிற, யாருக்கு செலவு பண்ணுகிற, எதற்கு அதிகம் செலவு பண்ணுகிற, கணக்கு எழுதப்படும். உனக்கு வரங்களை தந்திருப்பார். என்னென்ன வரங்கள் இறைவன் தந்திருக்கிறாரோ அத்தனை வரங்களை நீ எப்படி பயன்படுத்துற? மனுஷனை பிரியப்படுத்தும்படியா பயன்படுத்துறியா, இல்லை இறைவன் பிரியப்படும்படி உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நீ பயன்படுத்துகிறாயா? கர்த்தர் கணக்கு வச்சிருப்பார். நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ அவர் மனசில் தெளிவாக இருக்கும். நீ ஓடுனது, உழைக்கிறது, ஏசி ஏசின்னு சொல்கிறது, கத்துறது பலன் தரணும்ப்பா. அதுக்கு தான் இந்த வருஷத்து துவக்கத்தில் அதெல்லாம் நினைப்பூட்டுகிறேன். ஆவியானவர் அதை விரும்புகிறார். நம்ம கையில் இருக்கிற பைபிள் அதை எதிர்பார்க்குது. கணக்கு ஒப்புவித்தே ஆகணும். குடும்பத்தை கொடுத்துருக்க, மனைவியை தந்திருக்க, பிள்ளைகளை தந்திருக்க, புருஷனை தந்திருக்க, அவர்கள் மத்தியிலே மனசாட்சிக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக, கைகளிலே இருக்கிற வேதாகம சத்தியங்களுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோமா? பொய்யை சொல்லி புரட்ட சொல்லி நடிச்சுக்கிட்டு மாய்மாலம் பண்ணிக்கிட்டு அப்புறம் இங்கே வந்து அல்லேலூயா சொல்கிறது எல்லாம் நடிப்பு, எல்லாம் மாயம், தந்திரம், பொய். இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு இங்கே வந்து மைக்கை முடிச்சுக்கிட்டு அல்லேலூயா தோத்திரன். அது பேதமையான ஜனங்கள், அதுகள் அல்லேலூயா தோத்திரம் தோத்திரன். அது பேதமையான ஜனங்கள்யா. அது நீ சொன்னால் அது சொல்ல தெரிஞ்சு. ஒருவேளை அது வீட்டில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, மனைவி பிரச்சனைன்னு, தொழிலில் பிரச்சனை, வருமானம் இல்லை, கடங்காரன், அதனால உள்ள வந்து உட்காந்துருப்பான். சோத்திரம் பண்ணு, அல்லேலூயா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அவன் வாயை பற்றி போய் வாய திற வாய. ஏழை உன்னை அப்படி நடத்துற, நீ திறப்பியால வாய. அறிய வேண்டாம். ஜனத்தை நடத்துகிற முறையா இது? மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கான். யாக்கோ அவன் அண்ணங்காரன் வாரான், கொள்ள வர்றான் அப்படின்னு முழுமே பயந்துட்டான். ஒரு நைட்டு முழுதும் ஜோம் பண்ணேன். அண்ணங்காரன் கொண்டுறக்கூடாது, பொண்டாட்டி புள்ளி அடிச்சிடக்கூடாது, ஆடு மாடை 20 வருஷமாக உழைச்சி சம்பாதிச்சு ஆடு மாடை அடிச்சுட்டு போயிடக்கூடாது, ஆட்டையை போட்டக்கூடாது. சாமி நீர் என்ன பாதுகாக்கணும், நான் பயந்துருக்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு பயந்துருக்கேன். அதுதான் அவன் கேட்ட ஆசீர்வாதம். அவன் 6 மணிலேருந்து விடிய 6 மணி வரைக்கும் அவன் ஜோம் பண்ண. அது ஆல்நைட் ப்ரேயர். நம்ம செய்யறதுலாம் வாட்ச் நைட் ப்ரேயர். 2 மணி நேரம், 10 மணிக்கு உட்காருறது, 11 12க்கெல்லாம் டீ பிரேக். அதில் வர்றவன் போகிறான், எல்லாருக்கும் செபத்துக்கு இடம். அதில் 1008 பாட்டு. அந்த டீ பிரேக் முடிஞ்ச உடனே அவன் பிச்சுட்டு ஓடுறான். கொஞ்சம் பேர் தனிக்கான். என்னையா ஆன்லைன் ப்ரேயரு? யாரில் நம்மளை கண்டிக்கிறது, நம்மளை திருத்தி அமைக்கிறது யார்? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பண்ணும் பொருட்டு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்களுடைய ஃபெலோஷிப். நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவை சுவாசிப்பதினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட பரிசுத்தம் மனுஷரால் உண்டானதல்ல, முழுவதும் தேவனாலே உண்டாக்கப்பட்ட பரிசுத்தம். இந்த பரிசுத்தவான்களுக்குள்ளே சீர்கேடுகள் வந்து விடுகிறது. ஏன்னா பிசாசு சுற்றிட்டே இருக்காங்க, சீர்கேட்டை உண்டு பண்ணிடுறான். இந்த சீர்கேடுகளை அப்பப்போ நாம் சரி பண்ணி ஓடணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பண்ணுவதற்காக கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பார்க்கும்படி நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கணும். ஆபிரகாமை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆபிரகாமுக்கு 2 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் விசேஷமாய் கொடுத்தார். ஒன்று, சந்ததி, உனக்கு நான் சந்ததியை தருவேன். அதற்கு முன்பு ஒரு வாக்குத்தத்தம் தந்தார்.
ஒரு தேசத்தை தருவேன். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்க, ஆண்டவர் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிற்பான். உள்ளே இருக்கிறவங்க திட்டுவாங்க, பேசுவாங்க, தாய் வைப்ப மாதிரி அப்படின்ட்டு அப்படி மறைஞ்சு நிற்பான் நம்ம ஃப்ரெண்டெல்லாம். என்று அப்படி வீட்டுக்குள்ளே நம்ம தலையை பார்த்துட்டோம்னா ஃப்ரெண்டு உடனே கையை கட்டிடுவோம். உடனே அங்கேயும் பார்த்துட்டு நைஸாக உருகிட்டு போயிடான். வாசலில் நிற்கிறான் அழைக்கிறவன். என் தெய்வம் ஆபிரகாமை பற்றி பதிவாயிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் ஆரான் ஊரிலே குடியிருப்பதற்கு முன்னவே மெசொப்பொத்தாமியாவிலே குடியிருக்கும் பொழுது மகிமையின் தேவன் தரிசனமாகி நான் உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று வாக்களித்தார். அந்த தேசத்தை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் உறவுகளை, இனத்தை, தேசத்தை, மொழியை நீ தியாகம் பண்ண வேண்டும். இவைகளை விட்டு வா, நான் உனக்கு ஒரு தேசத்தை வச்சிருக்கேன், அதை உனக்கு தருவேன். இப்போ முதல் வாக்குத்தத்தம் தேசம். அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டுதான் அவன் மெசொப்பொத்தாமியா என்ற ஊர் என்கிற கல்திய தேசத்தை விட்டு, உறவுகளை விட்டு, இனங்களை விட்டு, ஜாதி சமுதாயங்களை விட்டு, சொந்தம் பந்தம் அத்தனை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான், பயணிக்கிறான். ஆங்காங்கே தங்கி தங்கி கர்த்தர் காண்பிக்கிற தேசத்தை, இலக்கை எட்ட வேண்டும். அவ்விதமாக அவன் தங்கி தங்கி போகிற இடத்திலே ஒரு இடத்திலே தங்கிவிட்டான். மற்ற இடங்கள்லாம் ராத்திரி பொழுது போக மட்டும் தங்குவான். இங்கே பல வருடம் தங்கிட்டான். இடத்தை விட்டுவா என்றுதான் கர்த்தர் பேசினார். ஆனால் தகப்பனை இழுத்து கொண்டு வருகிறார். அண்ணன் மகன் லோத்தை இழுத்து கொண்டு வருகிறார். இறைவன் விவரம் இல்லாமல் பேசல, விட்டுவா, இவன் இழுத்துக்கிட்டு வர்றான். ஆரானிலே தங்கிவிட்டார்கள். எத்தனை ஆண்டுகள்? சொந்த தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது வயது என்ன? இப்போ ஆரானிலே அவன் குடியிருந்த காலங்களின் வயது என்ன? ஆதியாகமம் 12:4 இப்படி சொல்லுகிறது. அவன் மீண்டும் ஆரானை விட்டு புறப்படும் போது வயது 75. ஃபர்ஸ்ட் காலிங், வாசலில் நின்று அவனை கூட்டிகிட்டு வந்தார். தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போறான். ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு போகிறான். வாடா 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 போயிட்டே இருக்கான். நமக்கு ஆண்டவர் பூனா ஆறானில் போய் அப்படியே ராத்திரி மட்டும் இல்லை, தொடர்ந்து பல வருடங்கள் தங்கிட்டான். அதுக்கு தடை யாரு? ஆண்டவர் காண்பித்த தேசத்தை, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் தடை யார் என்று ஆண்டவர் பார்த்தார். அவனை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கின தகப்பன் தேராகு. ஆகவே அவன் திருமணம் ஒரு 50 வயதில் முடித்திருப்பான் என்று மேபி அசியூம் என்று நாம் வைத்துக் கொண்டால், ஆரானிலே அவன் தங்கிய காலங்கள் 25 ஆண்டுகள். இந்த 11ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் 11ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் 12ஆம் அதிகாரத்திற்கு இடைப்பட்ட கால கணக்கு 25 ஆண்டுகள் இருக்கலாம். ஏனென்றால் 12:4 சொல்லுகிறது, அவன் கானானை நோக்கி திரும்ப பயணித்த போது அவனுக்கு வயது 75. இப்போ 25 ஆண்டுகள் வாழ்ந்தாலே இந்த பூமியில என்னையா வாழ்க்கை செஞ்சா? கர்த்தர் திட்டத்தோடு தானே அழைச்சாரு, கர்த்தர் ஆலோசனைப்படி தானே அழைச்சாரு, கர்த்தர் தரிசனம் காமிச்சு தானே அழைச்சாரு. மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அழைப்பு இல்லாமலா புறப்பட்டார், தரிசனம் இல்லாமலா புறப்பட்டார். அந்த ஆரம்ப வேகத்தில் தூக்கி வீச வேண்டியவளை தூக்கி வீசினாலே, ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போவோம் என்று புறப்பட்டாலே. வந்து 25 வருஷம் உட்காந்துட்டாயா? இந்த 25 வருஷம் வாழ்க்கை சரித்திரம் எழுதப்படவில்லை. புழுதியில் எழுதப்படும், பரலோகத்தில் எழுதப்படாது. திட்டத்தோடு அழைக்கட்டும், தரிசனத்தோடு அழைத்திருக்கட்டும். ஆனால் கர்த்தர் பேச்சை கேட்கறத விட்டுட்டு அப்பன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா, அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா, சகோதரன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா, ஏன்னா அண்ணமையை லோத்து வர்றான். தடை தேராக என்றாலே தடை, தாமதம். கடவுளுக்காக நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், இறைவனுக்காக சாதிக்க வேண்டும் என்று செய்த முடிவுகள் ஏன் தாமதப்படுத்தப்படுகிறது? கலக்கிடுவோம், சாதிச்சிருவோம், கிராமத்தை அப்படியே தூக்கி கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம் என்ற வைராக்கியத்தோடு தானே பயணத்தை தொடங்கிடுவோம். ஏன் தாமதம்? ஏதோ ஒரு சக்தி தொடர்கிறது ஆபிரகாமை, தரிசனம் பெற்றவனை, அழைப்பு பெற்றவனை. அதனால 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னா தெரியுமா? தகப்பன் வீட்டையும் விடுறான்னு தெரியாமல சொன்னாரு.
இறை சித்தம் செய்ய விட மாட்டாங்க ஐயா. நம்மளோட இருக்கிற அந்த உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நம்முடைய மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் நம்மளோட இருக்கணும். மற்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. என்னத்தையாவது குறுக்கிட்டு சொல்லி உங்கள் மனசை கடவுளுடைய சித்தத்தில் போகக்கூடாதபடி பிரிச்சுடுவாங்க. உன் மனைவி உங்க கூட இருக்கட்டும், நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் உன்னோட இருக்கட்டும். ஆனால் நீ கடவுள் சொல்கிறபடி போயிட்டு இருக்க பற்றியா, அதோட ஒத்து வர்ற மனைவி, ஒத்து வர்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ தான் இந்த பூமியில் நீ சாகிறதுக்கு முன்னாடி இறைவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும். ஆபிரகாம் தேசத்தை குறித்த வாக்குத்தத்தம் பெற்று ஊர் என்கிற கல்தேய தேசத்தை, மெசொப்பொத்தேமியாவின் நடுவில் இருக்கிறது யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ் என்ற ஏதேனிலிருந்து ஓடி வரும் அந்த நதியின் கிளைகள் 4, அது 2ஆக பிரிகிறது. ஒன்றுக்கு பெயர் யூப்ரட்டிஸ், ஒன்றுக்கு பெயர் டைக்ரீஸ். அந்த 2 ஒரு நதி 2ஆக பிரிகிற இடம் இருக்கு பற்றியில் நடுப்பகுதி, அதுக்கு பேர் தான் மெசொப்பொத்தேமியா. அதுக்குள்ளதான் ஊர் என்ற கல்தேய தேசம் இருக்கிறது. அந்த தேசத்திலே விக்கிரக வழிபாடு, உருவ வழிபாடு செய்து கொண்டிருந்த குடும்பத்தில் ஆபிரகாம் பிறந்து வளர்ந்தான், வாழ்ந்தான். அகிலாண்டத்தை படைத்த இறைவன், மகிமையின் தெய்வம், அவனுக்கு தரிசனமாகி உன் இடத்தையும் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று வாசலில் நின்று நண்பன் அழைப்பது போல அழைத்து, அவன் வந்த பிறகு நடத்தி கொண்டே போனார். தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போய்கொண்டே இருந்தார். ஆனால் ஆரான் என்ற இடத்தில் வந்தபொழுது அதிக வருடங்கள் தங்கிவிட்டான். தேவன் பொறுத்து பொறுத்து பார்த்தார். வந்துருவான், வெளியே வந்துருவான், வெளியே வந்துருவான் அப்படின்னு பார்த்தார். வரல. மீண்டும் அவனுக்கு தரிசனம் பார்க்கிறார். ஆரான்ல 2வது அழைப்பு வைக்கிறார். உங்க அப்பை விட்டுட்டு வெளியே வா. வந்தான். அப்ப வயசு 75. அதுக்கு முன்னான காலங்களில் வாழ்ந்தானே, நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் தானே, தரிசனம் பெற்றவன் தானே, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து வந்தவன் தானே. ஆனால் அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் மேபி 25 years. என்ன பண்ணுனா? என்னமோ பண்ணுனாயா, குடும்பம் நடத்தினா, அண்ணமையனோடையும் அப்பாவோடையும் சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் கர்த்தர் பதிவு பண்ண மாட்டார். அது பூமியில் புழுதியில் எழுதப்படும், அது பரலோகத்தில் எழுதப்படாது. கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் இந்த பூமியிலே ஒவ்வொரு வருடத்தையும் கடந்து செல்வோமானால் அந்த வருடத்தின் வாழ்க்கை பரலோகத்தில் பதிவு செய்யப்படும். நம்முடைய விருப்பம், நம்ம கூட இருக்கிற அங்கத்தினுடைய விருப்பம், நம்முடைய நண்பர்கள் விருப்பம், நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி ஓடினால் அந்த வாழ்க்கை சரித்திரம் புழுதியில் எழுதப்படும், வேதாகமத்தில் எழுதப்படாது, பரலோகத்தில் இருக்கிற நாளாகமத்தில் எழுதப்படாது. அந்த சரித்திரம் யாருக்கும் பயன்படாது. இப்போ 12ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்கும் போது இன்னைக்கு நம்ம படிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு போய் சபைக்கு சொல்கிறோமா இல்லையா? ஏன்? கர்த்தர் அதை பதிவு செய்திருக்கிறார். 12ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலே இறைவன் ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்குள், உன் வித்துக்குள், உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற அனைத்து ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன். அங்கதான் கர்த்தர் வித்தை பற்றி பேசுகிறார், சந்ததியை பற்றி பேசுகிறார், தலைமுறையை பற்றி பேசுகிறார். ஆரானிலே தலைமுறையை பற்றி வாக்குத்தத்தம் தந்தார். மெசொப்பொத்தேமியாவிலே தேசத்தை பற்றி வாக்குத்தத்தம் தந்தார். இந்த தேசத்தை பற்றி, இந்த சந்ததியை பற்றி எபிரேய நிருபஆக்கியோர் தன்னுடைய 11ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் தொடர்ந்து எழுதி கொண்டே வருகிறார். இதிலே கண்களை கொண்டு பார்த்தால் எழுத்தின்படி உள்ள நிறைவேற்றம். தேசம் அவனுக்கு கிடைத்தது. 75 வயதிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவனை கொண்டு கானானிலே சேர்த்து விட்டார். வாக்கு தத்தம் நிறைவேறிவிட்டது. சந்ததி என்று சொன்னார். அதற்கு முன்னே கர்த்தர் சொல்லாத ஒரு சந்ததிக்கு தகப்பனா மாறிட்டான். 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லாத ஒரு உறவை அவன் ஏற்படுத்தி கொண்டார். அவன் மனைவி சொன்னார், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, நிந்த, அவமானம், இதெல்லாம் நீங்கள் இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லுவான். அவன் ஒருவன்பட்டான். அதனால வேலைக்காரியோட சேர்ந்துக்க, ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையை வச்சு நானும் வளர்த்துக்கிறேன். அப்போ பிள்ளை இல்லாதவ மலடி மலடி அப்படின்னு ஊர் உலகம்லாம் பேசுதுல. பிள்ளை கிடச்சிட்டா எனக்கு அந்த நிந்தை நீங்கும்ல. நிந்தை நீங்குவதற்காக, அவமானம் மறைவதற்காக நீ ஒரு காரியத்தை சுயமாய் முடிவு செய்து நீ தொடர்வாயானால் அது சாபமாகத்தான் முடியும். ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், முடிவில் துக்கமாக மாறும். ஏனென்றால் நீ அழைக்கப்பட்டவன். தேவன் தன்னுடைய மனதில் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் உனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். நிறைவேற்ற வேண்டிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றக்கூடாதபடி நம்முடைய சொந்த அபிலாசைகள் தடை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய விருப்பங்கள், இச்சைகள் தடுத்துக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் உணரணும், அறிக்கையிடணும், வெளியே வந்துடணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், 16ஆம் அதிகாரத்தில் இப்படி தப்பு பண்ணிட்டான். இங்கே 25 வருஷம் வாழ்க்கை புழுதியில் எழுதப்பட்டு போச்சு. இப்போ 16ஆம் அதிகாரத்தில் தப்பு பண்ணிட்டல. 17ஆம் அதிகாரம் 99 வயசு ஆண்டவர் மீண்டும் பேசுகிறார்.
ஆகாரம் சேர்த்துக்கிட்ட காலம் அவனுக்கு வயசு 86. ஏறக்குறைய 17ஆம் அதிகாரத்துக்கும் 16ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலங்கள் 13 ஆண்டுகள். என்ன பண்ண? அழைக்கப்பட்டவன் நீ, தேவனிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெய்வம் ஒரு திட்டத்தோடு உன்னை மதுமத்துமையிலேருந்து கொண்டு வந்தார். நீ வீணாக போய்கிட்டே இருந்த. மீண்டும் உன்னோட சந்திச்சு உன்கிட்ட பேசுகிறாரு, யார் யாரெல்லாம் உனக்கு தடையாக இருக்காங்களோ விட்டுட்டு வாடா அப்படின்னு. வந்த இடத்துல வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தாமதமாகிறது என்பதற்காக சொல்லப்பட்ட வசனங்களும் வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் நிறைவேற்றப்படுவதற்கு தாமதமாகிறது என்பதினாலே நீனா ஒரு முடிவு எடுக்கிறதா? உன் வீட்டில் உள்ளவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக முடிவு எடுக்கிறதா? நீ எப்படியா அந்த பூமியில் முடிவு எடுக்கிற? உன்னை அழைச்சது யாரியா? அவரெல்லாம் சொல்லடு. உனக்கு தரிசனம் கொடுத்தது யாரு? அவரிடத்தில் இருந்தல்லவா உனக்கு பதில் வரனே. 13 ஆண்டுகள் வீணா போச்சு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திற்கும் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலம் 13 ஆண்டுகள். புழுதியில் எழுதிட்டார் வாழ்க்கையை. அவன் ஒழுங்கா கர்த்தருடைய வழியில் போயிருப்பான்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பயனுள்ள பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கும், சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும், வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கும். என்னாச்சு? 13 வருஷம் நாசமா போச்சே. அநேகர் அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையிலே காலங்கள் வீணாகிக் கொண்டிருக்கிறது. எழுதப்பட வேண்டிய வரலாறுகள் எழுதப்படவில்லை. அந்த பக்கங்களை காணோம். அந்த இருளின் பக்கங்களாக மாறுகிறது. தெரியல. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாதையில் இவைகள் எல்லாம் சம்பவித்திருக்கிறது என்பதை இந்த 2024ஆம் ஆண்டில் இந்த மாவட்ட ஊழியர் கூடுகையில் பங்கு பெற்ற நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இதை சிந்திக்கும்படி செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நினைப்பூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மனம் உண்டானால் செவி கொடுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் காது இல்லாதவன் கேட்கவே வேண்டாம். ஏன்னா அவனுக்கு கேட்காத. எப்படி கேட்க? அவன் வேற ஒன்றை செஞ்சுருப்பான். அவனுக்கு சில திட்டம் இருக்கும், பிளான் இருக்கும், அதுபடி தான் விடுவான். ஆனால் முடிவு வேதனையாக இருக்குமே, துக்கமாக முடியுமே, பரலோகம் அங்கீகரிக்காத, அதை பற்றி கவலை இல்லை. இவனுக்கு காரியம் செய்ய ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகவில்லை என்ற லெக்காக்கி கொண்டு ஓடினாலே நமக்கு முன்னே ஓடின பவுல் சிந்திக்க வேண்டாமா? அது நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டாமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 17ஆம் அதிகாரத்தை தொடங்குகிறார் கர்த்தர். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து, உன் பொண்டாட்டிக்கு முன்பாக இல்லை, யாரால் சொல்றதை கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா நான் தான் போயிடுவேன். நீ எனக்கு முன்பாக நடந்து, உன் பிள்ளைகளுக்கு முன்பாக அல்ல, உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முன்பாக அல்ல, நீ யாரை ரோல் மாடலாக வச்சிருக்க அவங்களுக்கு முன்பாக அல்ல, உன்னை அழைத்த ஆண்டவருக்கு முன்பாக, உனக்கு தரிசனம் காண்பித்த தெய்வத்துக்கு முன்பாக, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதுவரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு தான் நீ தலைவன், உன்னை சார்ந்தவர்களுக்கு தான் நீ தலைவன், தகப்பன். இனி அப்படி இல்லப்பா. அகில உலகத்திலும் இருக்கிற மனித சமுதாயத்திற்கே நான் உன்னை தகப்பனாக உயர்த்தப் போகிறேன். உன்னிலிருந்து ஜாதிகள் புறப்படுவார்கள், உன்னிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள். முழு உலகத்திலும் இருக்கிற மனித சமுதாயம் உன்னை தகப்பனே என்று அழைக்கக்கூடிய இடத்திலே நான் உன்னை உயர்த்துவேன், கனப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அதற்காக ஒரு உடன்படிக்கை பண்ணு. என்ன உடன்படிக்கை? விருத்த சேதன உடன்படிக்கை. எதற்காக ஆபிரகாம் விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கை பெற்றுக்கொண்டால்? நாம் எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கும்படி அந்த விருத்த சேதனத்தை அடையாளமாக பெற்றுக்கொண்டார் என்று பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை மக்களுக்கு, ஊழியர்களுக்கு எழுதி உணர்த்துகிறார். ஆபிரகாம் எதற்காக விருத்த சேதனம் பண்ணா? உங்களுக்கு எனக்கு தகப்பனா இருக்கிறதுக்காக. அந்த காலத்திலே விருத்த சேதனம் மாம்சத்தின் நுனித்தோல். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே விருத்த சேதனம் என்பது இருதயத்தின் நுனித்தோல். இருதயத்தில் காணப்படுகிற தீட்டு உண்டாக்குகிற விஷயங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதெல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21-22 பதிவு செய்திருக்கிறார். மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறவைகளை மனிதனை தீட்டுப்படுத்தும். அவைகள் எவைகள் என்பதை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். சமயம் கடந்து போய்விட்டதனாலே நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மாம்சத்தின் நுனித்தோல் யூதர்களுக்கு வெட்டப்படுகிறது, இஸ்லாமியர்களுக்கு வெட்டப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கும் எனக்கும், கிறிஸ்தவ ஊழியர்களாகி உங்களுக்கும் எனக்கும் இருதயத்தின் நுனித்தோல் வெட்டி எறியப்பட வேண்டும். இருதயத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அந்த தீட்டுள்ள காரியங்களை இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் மனுஷன் தீட்டானவன். ஊழியனாக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், சுவிசேஷம் அறிவித்தாலும், ஜெபக்கூட்டங்கள் நடத்தினாலும் இருதயத்தின் நுனித்தோல் வெட்டி எறியப்பட வேண்டும். இருதயத்தில்
மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அதுதான் நுடித்தோல். மனம் திரும்புதல் ஊழியர்களுக்கு அவசியம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சீடர்களை அழைத்துச் சொன்னார், எருசலேம் தொடங்கி பூமியின் சகல தேசமும் இந்த சுவிசேஷம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். சகல ஜாதிகளும் சீசராக்கப்பட வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்கள் ஸ்நானப்படுத்தப்பட வேண்டும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர்கள் அபிஷேகத்துக்குள்ளாக்கப்பட வேண்டும். அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் சேர்க்கப்பட்டு ஒன்றான மெய் தெய்வமாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கட்டளை கொடுத்தார். கொடுக்கும்போது சொன்னார், இந்த சுவிசேஷம் எருசலேமிலிருந்து தொடங்கி பூமியில் இருக்கிற சகல தேசமும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அது என்ன சுவிசேஷம் என்பதையும் இயேசு வெளிப்படுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 47 48 நாம் வாசிக்க கேட்போம். எருசலேமிலிருந்து நற்செய்தி புறப்படணும், காஸ்பல் புறப்படணும், சுவிசேஷம் புறப்படணும். புறப்பட்டுச்சு. முதல்ல இயேசு மூலமாக வந்துச்சு. இரண்டாவது அவருடைய அடியார்கள் சீடர்கள் அப்போஸ்தலர் மூலமாக வந்தது. அதற்கு பிறகு திருச்சபை அவர்கள் மூலமாக வந்தது. அதுக்கு பிறகு பவுலை சார்ந்தவர்கள் எழுப்பினார்கள், அவர்கள் மூலமாக வந்தது. அப்படி தொடர்ந்து 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 1ஆம் நூற்றாண்டிலே தொடங்கிய சுவிசேஷத்தின் நற்செய்தி ஊழியம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது இந்திய தேசத்திலே தமிழகத்திலே 38 மாவட்டங்கள் இப்பொழுது இருக்கிறது. 13 மாவட்டங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட போது 13 மாவட்டங்கள். 1956 தமிழகத்திலே 13 மாவட்டங்களை கொண்டதாக இந்த மாநிலம் காணப்பட்டது. அவன் ஆட்சிக்கு வந்து அவன் கொஞ்சம் மாவட்டம் சேர்த்தான், அடுத்த ஆட்சிக்கு வந்து அவன் கொஞ்சம் மாவட்டம் சேர்த்தான். ஏறக்குறைய 38 மாவட்டங்கள். இனி 45 மாவட்டமாக ஆக்க போறான். தெரியுமா? தெரிஞ்சுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஜெபிக்கும் போது சொன்னார்கள், 23 லட்சம் மக்களை கொண்ட 9 தாலுகாவை கொண்ட ஆண்டவரே ரட்சி. நல்லது. அது மாதிரி நம்முடைய மாநிலம் 13ஆக இருந்தது, வளர்ந்து 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 38 வந்து இருக்கிறது இன்றைய தினத்திலே. இனி வரும் காலத்திலே 45ஆக மாற்றப்பட போகிறது. இது தமிழகத்தின் நிலைப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 45 மாவட்டத்துக்கு சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் இல்லையா? ஆண்டவரே சொல்லிக் கொடுத்தாரு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு. இதுதான் கிராம கிராமமா போகணும், பட்டணம் பட்டணமா போகணும். மனம் திரும்புதல் என்னன்னு சொல்லிக் கொடு, அதான் சுவிசேஷம். பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறது? கங்கையில் முங்கிட்டு ராமேஸ்வரத்தில் முங்கி எந்திரிச்சு அக்னி தீர்த்தக்கரையில் முங்கி எந்திரிச்சிட்டா பாவம் பூரணமாக மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள் பெரும்பான்மையான மக்கள். நாம் பிறந்த இந்த இந்திய தேசத்தில் அவர்களுக்குள்ளே பெரும்பான்மையான மக்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை அல்ல. ஆனால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே விதைக்கப்பட்ட நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. காரணம், கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தினால், அவர் சிந்திய ரத்தத்தினால், அவருடைய அடக்கமனப்படுதல் உயிர்த்தெழுதலினால் நமக்குள்ளே பிரசவிக்கப்பட்டது. அதன் மூலமாய் நமக்குள்ளே நம்பிக்கை வைக்கப்பட்டது. இந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை, செத்த உயிரோடு எழுப்புகிற நம்பிக்கை, உயிரோடு இருந்தால் நம்மை மர்வப்படுத்துகிற நம்பிக்கை. ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட நம்பிக்கை ஜீவன் இல்லாத நம்பிக்கை. அவர்கள் ஒன்றை நம்புகிறார்கள், பாவம் மன்னிக்கப்படும் என்று நம்புகிறார்கள். ஆனால் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்னடியார்களுக்கு சொல்லி அனுப்பினார், பாவ மன்னிப்பை எப்படி கிடைக்கும் என்று சொல்லுங்கள். சிலுவையில் ஏறப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாகத்தான் கிடைக்கும். அகிலாண்டத்தை படைத்த இறைவன் ஆவியாக இருந்த தெய்வம், ஜோதியாக இருந்த தெய்வம் இந்த பூமியிலே மனிதனுக்காக மனிதனாக இறங்கி வந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறுதியாக சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி மரித்தார். இந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், சகல பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும். இதுதான் சத்தியம். எம் மதமும் சம்மதம் அல்ல, ஏன் மதம் தான் சம்மதம் என்றல்ல, இயேசு மட்டும்தான் சம்மதம் சொல்லுற வரைக்கும் திரும்ப திரும்ப கிராமங்களுக்கு நற்செய்தி போய்கிட்டே இருக்கும், பட்டணங்களுக்குள்ளே நற்செய்தி போய்கிட்டே இருக்கும், சந்ததி சந்ததியாக நற்செய்தி போய்கிட்டே இருக்கும். இயேசு மட்டும்தான் சம்மதம். ஏன்னா அவர் மட்டும்தாயா ஜீவனை கொடுத்தாரு, அவர் மட்டும்தாயா ரத்தம் சிந்தினாரு, அவர் மட்டும்தாயா உலகத்தில் பிறந்து வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக உயிரை கொடுத்தாரு. வேற எந்த சாமி கொடுத்துச்சு? அவங்களுக்கு தெரியாது. அதனால தூசிக்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். நீங்களும் நானும் அதை தெரியப்படுத்த வேண்டும். இவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு. இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வளர்க்கப்பட்டு பாரம்பரியங்களிலே கடந்து போன என்னை எம்பெருமான் இயேசு ஒரு நாள் சந்தித்தார். அந்த சந்திப்பின் வழியாக இந்துவாக இருந்த நான் கிறிஸ்தவனாக்கப்பட்டேன். அன்று முதல் இன்று வரை அவருடைய பைபிளை தூக்குனேன், இன்ன வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இதை தூக்குனேன், இந்த பைபிள் என்னையும் தூக்கிக்கிட்டே போகுது. இதுக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் நமக்கு உண்மையாக இருப்பார்.
உண்மை இல்லாவிட்டாலும் மன்னிச்சு நடத்துறார். அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம். இன்று வரை நாம் ஓடிக்கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபையே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்திய தேசத்தின் நார்த்து பகுதியிலும் சரி, சவுத்து பகுதியிலும் சரி, என்னை ஆண்டவர் சந்தித்தார். இந்துவாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கிறிஸ்தவனாக வாழும்படி எனக்கு பாக்கியம் தந்தார். அவர்தான் இரட்சகர், அவர்தான் வைத்தியர், அவர்தான் தேவைகளை சந்திக்கிறவர், அவர்தான் இந்த பூமியிலே வாழும்படியான பாக்கியத்தை தந்தவர் என்று சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது என்பது என்ன? அது எப்படி நமக்குள்ளே சம்பவிக்கும்? அதுதான் மனம் திரும்புதல். அப்போ ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லும்போது மனம் திரும்புதலை சொல்லுங்கப்பா. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ய சமயத்திற்கு வசனம் இருக்கு. இதை போய் திருவள்ளுவர் சொன்னீங்கன்னா அதுவா சுவிசேஷம்? விளங்காத ஆட்களாக இருக்கானுங்க. ஆமாம், பைபிள் எழுதிருக்கலாம். அதான நான் சொல்கிறேன். 3 நாளாக திருநெல்வேலி ஊழியர்களுக்கு விசுவாசிகளும் கத்திட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறை தூதர்கள், திருச்சபைக்கு செய்திகளை கொண்டு போகிற இறை தூதர்கள், இறைவனுடைய தூதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பவர்கள் இறை தூதர்கள். இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அப்படி சொல்லுவார்கள், இறை தூதர்கள் என்று. கடந்து போன குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாம் முதல் முகமது நபி வரைக்கும் தான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் எழுதப்பட்ட இறை தூதர்கள் அல்ல, எழுதப்படாத இறை தூதர்கள். இன்றைய காலகட்டத்தில் அவருடைய திருச்சபைக்கு தூதுகளை கொண்டு போய் சேர்க்கிற இறை தூதர்கள் நீங்கள், நான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மனம் திரும்புதல் சொல்லி முடிக்கிறேன். 1, மனம் திரும்புதல்னா என்ன? பாவ மன்னிப்பு இயேசுனார் மூலமாக தான் கிடைக்கும். அதில் சந்தேகம் இல்லை. எவன் அடித்தாலும் சரி, வெட்டினாலும் சரி, ரத்தம் ஓட ஓட இயேசுதான் பாவங்களை மன்னிக்க முடியும் சொல்லு. இயேசுதான் தெய்வம் சொல்றதுனால ஒரு ஆதாரம் கிடைக்காது. இயேசுதான் நீ செய்த பாவங்களை மன்னிக்க முடியும்னு அவன் வெட்ட வெட்ட கொத்த கொத்த சொல்லிக்கிட்டே சாகும். ஸ்தேவானுக்கு அப்படித்தான் கல் வந்து விழுகுது, டம்மு 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 டம்முன்னு மண்டையில் உடஞ்சி ரத்தம்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்பவும் சொல்றான் இயேசுதான். நீ கையில் வைத்திருக்கிற பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் மோசையின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் இந்த இயேசுவை பற்றி தான் எழுதியிருக்கேன்னு சொல்லி 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 அவன் அடிக்க அடிக்க ரத்தம் சிந்திக்கிட்டு இயேசு தாண்டா அப்படின்னு சொல்லி முடிச்சு இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் சொல்லி இதோ வானம் திறந்திருக்கிறது, பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதை காண்கிறேன். இயேசுவே, இவர்கள் செய்த இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும், இவர்களுக்கு மன்னியும், என் ஆவியை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவு செய்தானே. திருச்சபையின் முதல் இரத்த சாட்சி அவன் அல்லவா? அதை கண்டு மனம் திரும்பினவன் அல்லவா பவுலு? அந்த காட்சி தானே பல நாட்களாக அவன் மனதை போட்டு பிசைந்தது. இந்த பாவத்தை இவர்கள் சுமத்தாதிரும் என்று சொல்லி சாக போற நேரத்தில் நமக்காக மன்னிப்பு கேட்டான். ஐயா, அவனை கொலை செய்யறதுக்கு நம்முடைய நண்பர்களை வச்சு நாம திட்டம் போட்டு கொலை செஞ்சோமே, அவன் சாகும் போது நம்மளை சபிக்கலையே, இப்படி அல்லவா சொல்லி நம்முடைய கண்களுக்கு முன்பாக மரித்தார் என்ற நிலை அவனுடைய மனதை போட்டு பிசைந்து கொண்டு இருந்தது. அப்படி ராக்காலத்திலும் பகல் காலத்திலும் ஒரு மனதிலே ஓடிக்கொண்டிருந்த அந்த நிலைப்பாட்டின் நடுவிலே தான் தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக அதிகார வர்க்கங்களிடத்தில் சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லப்படும் யூத சங்கம் ஜனகரின் சங்கத்தின் தலைவர்களிடத்திலிருந்து அதிகார பத்திரங்களை வாங்கி கொண்டு அங்கே இருக்கும் பெந்தகோஸ்காரங்களெல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாரையும் சிறையில் தள்ள மானபங்கப்படுத்துவதற்காக, இயேசு என்ற பெயரை அளிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் தமஸ்கு பட்டணத்தின் வாசலிலே மத்தியான வெளிச்சத்துக்கு மேலான ஒரு வெளிச்சம் சுற்றி பிரகாசிக்க இவனும் இவனுடைய நண்பர்களும் திடீர்னு இடி விழுந்தது போல ஒரு சத்தம். ஆனால் அந்த சத்தத்தின் நடுவிலே ஒருவனுக்கு மட்டும் அந்த சத்தம் பேசுகிறது, மற்றவர்களுக்கு வெறும் சத்தமாகத்தான் கேட்கிறது. இவனுக்கு மட்டும் அந்த சத்தம் பேசுகிறது. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற ரசனாய இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்ற சத்தம் தெளிவாய் அவனுக்கு பேசியது. அவன் கூட வந்த நண்பர்கள் ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு, ஒரு வெளிச்சம் தான் பிரகாசிச்சு. அன்னைக்கு உப்பு கொடுத்தாயா ஏசுனா இருக்கு, சாகிற வரைக்கும் ரத்தம் சிந்தி சாகிற வரைக்கும் அந்த இயேசுக்கு சாட்சியாய் வாழ்ந்துட்டு செத்தான். தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு இந்த பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அவர்கள் திரும்பி போவதற்கு, உலகத்தோடு உலகமாய் வாழ்வதற்கு, சொந்தத்தோடு சொந்தமாய் வாழ்வதற்கு, ஓர்வாளை போல திரும்பி போவதற்கு வாய்ப்பு தரப்பட்டது. திரும்பி போக நினைத்தார்கள், ஆனால் அவர்களுக்கு சமயம் கிடைத்ததே. அதையல்ல, அதை பார்க்கலும் மேன்மையான தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள்.
தேசத்தை பற்றிய வாக்குத்தத்தம் கானான் என்பதுதான் அநேகருக்கு தெரியும். இல்லை இல்லை, சந்ததியை பற்றிய வாக்குத்தத்தம் ஈசாக்கும் யாக்கோபு என்பதுதான் எல்லாருக்கும் தெரியும். யூத சமுதாயம் தான் எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் கோத்திரங்கள், இஸ்ரவேல் நாடு என்ற ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இதுதான் வாக்குத்தத்தம் என்று அவர்கள் நம்புகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ளே உற்று பார்த்தால், பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொண்டு உற்று பார்த்தால், எபிரேய நிருப ஆக்கியோடு எழுதியது நம்முடைய கண்களுக்கு தெரியும். மேன்மையான தேசம் இந்த கானான் தேசம் அல்ல, பரமதேசம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரமுள்ள நகரத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தார். இவைகளெல்லாம் தூரத்திலே பார்த்தார்கள். அந்த அளவுக்கு தூர பார்வை, அதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த கானான் தேசம் அல்ல, கானானை தாண்டி ஒரு தேசத்தை பார்க்கும் கண்கள் அவனுக்கு தரப்பட்டது. அந்த கண்களை விசுவாசத்தின் அடிச்சுவடுகளில் நடக்கும்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இறைவன் தந்தருவாராக. அதான் பரமதேசம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதுக்கு மேல நான் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு வருவேன், உங்களை திக்கெட்டோட விட உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன், அந்த மாளிகையில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்து போயிருக்கிறார். கைகளினால், மனித கைகளினால் கட்டப்பட்ட மாளிகை அல்ல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின மாளிகை. 12 விதமான ரத்தின கற்களினால் கட்டப்பட்ட மாளிகை. அந்த மாளிகை யாருக்காக? அந்த மாளிகை யாருக்காக? இந்த மாளிகை யாருக்காக? அந்த வசந்த மாளிகை யாருக்காக? உங்களுக்கு எனக்கு தான். நீங்கள் நான் இங்கே கட்டுறதை தான் பார்க்குறோம். இதையும் தாண்டி அங்கே கர்த்தர் கட்டி உண்டாக்குற அந்த நகரம், அந்த மாளிகை பார்க்கும் கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஆபிரகாம் கண்டா. அந்த விசுவாச பாதையிலே நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் அந்த தூர பார்வை உள்ளவர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும், தூர பார்வை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அப்பதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், பிசாசின் ஆவிகளை ஜெயிக்க முடியும், மாந்திரிக மந்திரவாதம் பில்லிசூடி ஆவிகளை ஜெயிக்க முடியும். கர்த்தர் கட்டி உண்டாக்கிற சபையில் ஒரு அங்கமாக இருக்க முடியும். கர்த்தர் வரும்பொழுது நம்முடைய சரீரம் உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்படும், மரித்திருந்தால் உயிரோடு எழுப்பப்படும். இந்த பெரிய பாக்கியத்திற்காகவே இந்த பூமியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து இந்த விசுவாச பாதையில் ஓடுங்கப்பான்னு சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் இருண்ட பக்கங்களை வைத்து விட்டு போனது போல நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. சோதனை காலத்தில் எகிப்தை நாடி போய்விட்டாரே, போய்விடக்கூடாது. எகிப்தின் கலாச்சாரம் நம்முடைய சபைக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே வரக்கூடாது. எகிப்தின் பாரம்பரியங்கள் வரக்கூடாது. எகிப்து என்றால் நாம் வாழ்கிற இந்த உலகத்தின் கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள், பண்பாடுகள், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே ஆதார் என்று சொல்லி ஓடுகிறது நம்முடைய இந்திய. நீங்கள் நாடு புரிந்து கொள்ள வேண்டும். முழு உலகத்தை மோசம் போக்குற பிசாசானவன் மாம்சத்தின் வழியாய், ரத்தத்தின் வழியாய் போராடி கொண்டிருக்கிறார். லோக அதிபதியின் மூலமாய் போராடி கொண்டிருக்கிறார். சட்டமன்றம், பாராளுமன்றத்தின் வழியாக போராடி கொண்டிருக்கிறார். சட்டத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருந்து இறங்கி இறங்கி முழு உலகத்தை மோசம் போக்குகிற அந்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாட்கள் வந்து கொண்டிருக்கும். தீங்கு நாளில் அவர்களை எதிர்த்து போராடி ஜெயம் எடுப்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்கிறார். ஒரு மிலிட்டரி மேனா நம்ம மாறணுமா? அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, கையாட்டிக்கிட்டு காலாட்டிக்கிட்டு தெரியக்கூடாது. மிலிட்டரி, ஆண்டவருக்கு ஒரு மிலிட்டரி தேவை. அவர் கமாண்டராக இருக்க ஆசைப்படுகிறார். உங்களை என்னையும் மிலிட்டரியாக, இராணுவமாக இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்துணை அரசாங்க சக்திகளுக்கு எதிராக, அந்த சக்திகளை இயக்குகிற அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு எதிராக, கண்ணுக்கு புறப்படாத தீய சக்திகளுக்கு எதிராக, மாயம், மந்திரம், மந்திரவாதம், பில்லிசூனியம், விக்கிரக ஆவிகள், இந்த தீய சக்திகளுக்கு எதிராக போராடுவதற்கு வல்லமை பெற்ற ஒரே ஒரு சக்தி தேவனுடைய திருச்சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சேலஞ்ச் பண்ணார்ல, அதுக்கு ஏற்றபடி நாமும் நம்முடைய சபையை ஆயத்தப்பட வேண்டும். இந்த வருடத்தில் ஆகிடும் அந்த திருவசன சத்தியங்களை உணர்ந்தவர்களாய் நம்முடைய ஊழியங்களிலே கடந்து போக வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தர பரலோக ரெடி. ஆர் யூ ரெடி? பரலோக ரெடி. நீங்கள் நானும் ரெடி ஆகணும். தீங்கு நாளில் அவர்களை எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு வாருங்கள். ஆவியிலே நிரம்புங்கள். ஆவியாருடைய பலத்தினாலே இடைக்கட்டுங்கள். அவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படி. நீங்கள் நானும் அப்படி உபயோக பண்ணி போயிட்டோம்னா ஆவியானவர் நம்மை மூடி மறைப்பார். மறைக்கிறது மட்டுமல்ல, அந்த தீய சக்திகளோடு எதிர்த்து போராட செய்வார். போராட்டத்தில் தோல்வி அல்ல, வெற்றி காணும்படி கர்த்தர் செய்வார். ஆகவே ஆபிரகாமுக்கு தரப்பட்ட வாக்கு தத்தங்கள் 2. ஒன்று தேசம்,
மற்றொன்று சந்ததி. இங்கே கூடி வந்திருக்கிற நமக்கும் அதே வாக்குத்தத்தங்கள் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்முடைய மாம்சத்தின்படி சந்ததியை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடாது. ஆவியின்படி ஒரு சந்ததியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சந்ததியை வெளியே கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். உன்னிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், அப்போஸ்தலர்கள் புறப்படுவார்கள், தீர்க்கதரிசிகள் புறப்படுவார்கள், சுவிசேஷகர்கள் புறப்படுவார்கள், மேய்ப்பர்கள் புறப்படுவார்கள், போதகர்கள் புறப்படுவார்கள், கண்காணிப்பு செய்கிற கண்காணிகள் புறப்படுவார்கள், உன்னிலிருந்து புறப்படுவார்கள். இதுதான் இந்த வருடத்திலே நமக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். தேசமும் நமக்கு சொந்தமாக்கப்படும். நம்முடைய குடியிருப்போ, நம்முடைய தேசமோ பரலோகம். அங்கே இருந்து கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். வானங்களிலே இறங்கி வருவார், உயிர்த்தெழுந்து வானங்களை பிளந்து கொண்டு உன்னதத்திற்கு ஷயனுக்கு சீயோனுக்கு உள்ளே பிரவேசித்த கர்த்தர். தேவன் இருக்கிற இடம் தான் சீயோன். அவர் உங்கள்கிட்ட ஏன்டி இருப்பாருன்னா நம்ம தான் சீயோன். அல்லேலூயா சொல்லுங்கய்யா. அந்த சபைக்கு சொந்தமான சீயோன்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு சொந்தமான சீயோன் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனால் போதும். அவர் சொன்னார், நான் வருவேன், உங்களை திக்கட்டோட விட உங்களை சேர்த்துக்கிடுவேன், உங்கள் சபை மக்களையும் சேர்த்துக்கிடுவேன், நான் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைப்பேன். அந்த வாக்குத்தத்தம் நம்மிலும் நம்முடைய சபையில் நிறைவேறட்டும். இதுதான் வாக்குத்தத்தம். வேற என்னத்தையாவது வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டு போகிறது பிசாசாக்குது. இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் ப்ராமிஸ். இதைத்தான் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும், நம்மளும் எடுக்கணும். அதை விட்டுட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு காலத்தை கடத்துவோன்னு சொல்லி போகாதே. நாட்கள் பொல்லாதவர்களாக வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ நாட்களை வீணாக்கிட்டோம். நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்மை சுற்றி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் கோட்டையாக மாறட்டும். நம்முடைய சபையை சுற்றி கோட்டையாக மாறட்டும். நம்முடைய குடும்பத்தை சுற்றி அவருடைய ரத்தம் கோட்டையாக மாறட்டும். நம்முடைய ஊழியத்தை சுற்றி அவருடைய ரத்தம் கோட்டையாக மாறட்டும். அவர் நமக்கு கோட்டை, அவர் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு கண்மலை என்றெல்லாம் புகழுகிறோமே. அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இருப்பாராக. இந்த வருடத்தில் உங்கள் சபைக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தீர்களோ அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. நம்முடைய சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வரப்போகிற ஊழியத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க போவதாக. எல்லாரும் எழுதிருப்போம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தரப்பட்டது 2 வாக்குத்தத்தம். ஒன்று தேசம், மற்றொன்று சந்ததி. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் சந்ததி. தேசம் நமக்கு பரலோகம். ஆகவே இந்த பூமியிலே கர்த்தர் பிளாட்டை தரட்டும், லேண்டை தரட்டும், கட்டடத்தை தரட்டும், வாகனத்தை தரட்டும், அதுபோல குடும்பத்தை தரட்டும், பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். போதாது போதாது, இந்த பார்வை போதாது. அதுக்கு மேலான ஒரு பார்வை, ஆழமான பார்வை, பரலோகம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். அதை பார்க்க கண்கள் வேணும். குருடனா கூடியா இருக்கக்கூடாது. ஊழியத்தில் கண் திறக்கப்பட்ட ஊழியக்காரர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்முடைய திருச்சபை மக்கள். நம் மூலமாக உண்டாக்கப்படுகிற, உருவாக்கப்படுகிற அடுத்த ஊழியக்காரர்கள் கர்த்தர் நம் மூலமாக ராஜாக்களை எழுப்ப போகிறார். சந்ததியை தருவேன், பரலோகத்தை தருவேன், உன்னை உயிர்த்தெழ வைப்பேன், உன் சரீரத்தை மறுவப்படுத்துவேன். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அந்த மகிமைக்குள்ளே உன்னை அழைத்து செல்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளே